நான் லாஸ்ட் வீக்ல நிப்பாட்டினத்திலிருந்து தொடங்குவோம். கேபிட்டல் வாட் இஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங்ன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் கேபிட்டல் பட்ஜெட்டிங் பார்த்தோம். மற்றும் பரஸ்பர அந்த இண்டிபெண்டன்ட் அண்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ன்ற ப்ராஜெக்ட் விஷயம் பார்த்தோம். பேபேக் பீரியட் பார்த்தோம். எக்ஸாம்பிளோட பார்த்தோம். ப்ராஜெக்ட் பி பார்த்தோம். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்தோம். நெட் ப்ரெசன்ட் வேல்யூன்ற விஷயம் பார்த்தோம். ஐஆர்ஆர் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ற விஷயம் பார்த்தோம். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கான இந்த ஃபார்முலா பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். உள்வருவாய் வீதம் இந்த விடயங்கள் பார்த்தோம். மறுமுதலீட்டு வீத அனுமானம் விஷயங்கள் பார்த்தோம். சரி செய்யப்பட்ட இப்போ நான் பார்க்க போறது மோடிஃபைட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஐஆர்ஆர்ல காணப்படுகின்ற பல பலவீனங்கள் காரணமாக அது மோடிஃபை செய்யப்பட்டு அது மெருகூட்டப்பட்டு அல்லது அது புதுமைப்படுத்தப்பட்டு சரி செய்யப்பட்ட உள்வருவாய் வீதம் என்று கூட சொல்லலாம். மோடிஃபைட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை எம்ஐஆர் என்று நாங்கள் அழைப்போம். இல்லை, இந்த பலவீனங்கள் நிவர்த்தி செய்ய எம்ஐஆர் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது பலவீனங்கள் என்ற நேரம் ஐஐஆர் இருக்கிற பலவீனங்களை நிவர்த்தி செய்வதற்குத்தான் இது பயன்படுத்தப்படுகின்றது. தள்ளுபடி வீதம் டெர்மினல் மதிப்பின் தற்போதைய மதிப்பு. அடுத்த வெயிட்டட் எவரேஜ் இதில் முன்னைய மதிப்பை தள்ளுபடி செய்வதன் மூலம் வெயிட்டட் டிவி கணிக்கப்படுகின்றது. வெயிட்டேஜ் காஸ்டில் மறுமுதலீடுகள் நிகழ்கின்றன என்று கருதுகின்றது. எம்ஐஆர் பொறுத்தவரையில மோடிஃபைட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை பொறுத்தவரையில எப்பயும் அது வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட கூடுதலாக இருக்கிற நேரம் அந்த திட்டம் சுயாதீன திட்டமாக காணப்பட்ட நேரம் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது அந்த செயற்திட்டத்தை கொண்டு செல்வது நிறுவனத்துக்கு நன்மை பயக்குகின்ற ஒரு விடயமாக காணப்படும். பரஸ்பர திட்டங்களை பொறுத்தவரையில நான் நேரத்தோட சொல்லிக்கிறோம், ஒரு திட்டம் இன்னொரு திட்டத்தை பாதிக்கின்ற திட்டங்கள் தான் அந்த பரஸ்பர திட்டங்கள்ல அதிக எம்ஐஆர்ஆர் திட்டங்களை ஏற்றுக்கொள்ளுதல் சிறந்ததாக காணப்படுகின்றது. இங்க மோடிஃபைட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நாங்க கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதுக்கான ஒரு உதாரணம் தரப்பட்டு அது இங்க செய்யப்பட்டிருக்குது. உங்களுக்கு பார்க்கலாம், பார்க்குற நேரம் விளங்கும். எம்ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணி அந்த ஃபார்முலாவில் நாங்கள் இது பண்ணினா எம்ஐஆர்ஆர் 16.5 வாரத்தை காணலாம். இது இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டரால டிஸ்கவுண்ட் பண்ண போகிற வார அந்த பெறுமதி. ஆகவே மோடிஃபைட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னின் நன்மைகள் ஐஆர்ஆரோட ஒப்புடுற நேரம் எம்ஐஆர்ஆர்ல காணப்படுகின்ற நன்மைகள் பணப்புழக்கங்கள் வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வாய்ப்பு செலவு மறுமுதலீடு செய்யப்படுவதாக எம்ஐஆர்ஆர் மிகவும் நியாயமான முறையில் கருதுகின்றது. பல ஐஆர்ஆர் சிக்கல்கள் எம்ஐஆர் நீக்குகிறது. திட்டங்களை மதிப்பதற்கு மிகவும் பொருத்தமானதாக காணப்படுது. நாங்கள் ஐஆர்ஆர் எடுத்தா ஐஆர்ஆர் அந்த ரேட்ல தான் திரும்ப முதலீடு செய்யப்படும் என்ற விடயத்தை கவனத்தில் கொள்ளுது. இந்த இடத்துல எம்ஐஆர்ஆரை பொறுத்தவரையில மீள் முதலீடானது வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அந்த வாய்ப்பு செலவு அடிப்படையில தான் மேற்கொள்ளப்படுகின்றது, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அடிப்படையில தான் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை கருத்தில் கொள்வதில் ஒரு நன்மை காணப்படுகின்றது. இயல்பான மற்றும் இயல்பற்ற பணப்புழக்கங்கள். சாதாரண பணப்புழக்கங்கள் ஆரம்ப பண வெளியேற்றத்தை தொடர்ந்து பண வரவுகள் அல்லது நேர்மாறாக. அதாவது இதை பொறுத்தவரையில சாதாரண பணப்புழக்கம் என்று ஆரம்பத்தில் ஒரு அவுட்ஃப்ளோ நிகழும், அதே பிறகு இன்ஃப்ளோ தான் வரும். நிறுவனத்துக்குள்ள பணம் கொண்டிருக்கும்.
பண வரவுகள் மற்றும் வெளியேற்றங்கள் மாறி மாறி இருக்காது. இடையில பணம் வெளியே போறது, வருமானம் வாரது அப்படியானது காணப்படாது. இது இது வந்து ஐஆர்ஆர் பயன்படுத்தலாம் இந்த இடத்துல. ஆனா சில கேஷ் ஃப்ளோ பொறுத்தவரையில இந்த பணப்புழக்கம் மாறி அமையும். இயல்பற்ற பணப்புழக்கங்களாக காணப்படும். வரவுகள் மற்றும் வெளிச்செல்லுதல் மாற்றாக இருக்கும். ஒரு வருஷத்துல தொடர்ந்து வெளி உள் வெளி உள் வெளி ஆரம்பத்துல உள் சென்ற பணம் திரும்ப வெளியே வார நேரம், தொடர்ந்து வெளியே வார நிறுவனத்துக்குள்ளால நிறுவனத்துக்கு லாபம் உழைச்சிற அல்லது வருமானத்தை ஈட்டித்தாரன்ற அந்த நிகழ்வு மாறி இடையிலையும் நிறுவனத்துக்கு செலவுகள் ஏற்படுகின்ற செயற்திட்டங்களை நாங்க காணலாம். இத்திட்டங்களை நிறுத்த சில திட்டங்களை பொறுத்தவரையில கடைசியா நிப்பாட்டினது அந்த ஸ்டேட் இப்ப அணு மின் உற்பத்தி நிறுவனம் இந்த இதுகளை பொறுத்தவரையில நிலையங்களை பொறுத்தவரையில அதை நிப்பாட்டுறதுக்கு ஒரு செலவு ஏற்படும், நிப்பாற்ற நேரம் ஒரு செலவு ஏற்படும், அதை திரும்ப ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ஏற்படும். இது நிறைய எங்களோட நுரைச்சோலையில கூட இந்த நிலவு காணப்படுகின்றது. ஆகவே தொடர்ந்து வருமானத்தை உழைச்சித்தாருன்றதை விட இடையிலையும் அது கேஷ் அவுட்ஃப்ளோகளை கிரியேட் பண்ணும். இன்ஃப்ளோ மட்டுமல்ல, ஆரம்பத்துல நடக்கிற அவுட்ஃப்ளோ மட்டுமல்லாம இடையிடையே மாறி அந்த அவுட்ஃப்ளோகள் நிகழலாம். இந்த இதை பார்த்தா இது இந்த தரப்பட்டிருக்கிற உதாரணத்தை பார்த்தா இன்ஃப்ளோ ஓ அவுட்ஃப்ளோ இன் இயர் இங்க பார்க்கலாம். எங்களுக்கு இந்த ஃபெஸ்ட் தரப்பட்டிருக்கிறதுல இன்ஃப்ளோ வந்து ஃபெஸ்ட்டுக்கு மைனஸ் 0 ஆரம்பத்துல நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறோம், அது ஒரு எல்லாம் வந்து இன்ஃப்ளோவாகவே காணப்படுது. இந்த ஷேர் திட்டத்தை பொறுத்தவரையில ஒரு நார்மல் ஷேர் திட்டம்னு சொல்லலாம். ரெண்டாவது திட்டத்தை பொறுத்தவரையில ஆரம்பத்தில் ஒரு அவுட்ஃப்ளோ இருக்குது, தொடர்ந்து இன்ஃப்ளோ ஆகி வருது, இறுதியிலையும் ஒரு அவுட்ஃப்ளோ காணப்படுது. அந்த நேரத்துல இது வந்து ஒரு பேட்டர்ன் இல்லை, இது ஒரு ஷேர் திட்டம் ஒரு பேட்டர்ன் இல்லை. அதாவது அவுட்ஃப்ளோ இன்ஃப்ளோ தொடர்ந்து இன்ஃப்ளோன்றது அல்ல, மாற்றமாக இங்க இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும் மாறி வாரத்தை காணலாம். ஆரம்பத்துல ஒரு அவுட்ஃப்ளோ, இடையில ஃபுல்லா இன்ஃப்ளோ, திரும்ப அவுட்ஃப்ளோன்ற நிகழ்வு காணப்படுறத காணலும். அது வந்து நான் நார்மல்னு நாங்க கருதுவோம். இந்த கேஷ் ஃப்ளோ வந்து நார்மல் இல்லை, நார்மலான பேட்டர்ன் இல்லை, இட்ஸ் a different kind of pattern. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இயர் 0 ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே அவுட்ஃப்ளோ இருக்குது, திரும்ப இயர் 1ல அவுட்ஃப்ளோ இருக்குது, இது 2லயும் அவுட்ஃப்ளோ இருக்குது. இந்த ஷேர் திட்டங்களை பொறுத்தவரையில அதை ஷேர் திட்டத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு அதை ஒரு இந்த தயாரிலை கொண்டு வரது 2-3 வருடங்கள் போகலாம். ஆகவே ஆரம்பத்துல ஃபுல்லா அவுட்ஃப்ளோவா காணப்படும், அதே போல தொடர்ந்து இன்ஃப்ளோவா காணப்படுது. இது நாங்க வந்து நார்மல் நாங்க சொல்லுவோம். அதே போல இந்த இடத்தை பொறுத்தவரையில எங்களுக்கு இன்ஃப்ளோ ஆரம்பத்துல காணப்படுது, அவுட்ஃப்ளோ வந்து இறுதியில காணப்படுது. இதையும் நாங்க ஒரு நார்மல் பேட்டர்ன், இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, மாறி மாறி வருது இல்லை. ஆனா இந்த இடத்த கடைசியை பார்க்குற நேரம் ஆரம்பத்துல அவுட்ஃப்ளோ ஆயிக்குது, தொடர்ந்து 2 வருடங்கள் இன்ஃப்ளோ ஆயிக்குது, திரும்ப அவுட்ஃப்ளோ, திரும்ப இன்ஃப்ளோ, திரும்ப அவுட்ஃப்ளோ. இது வந்து நான் நார்மல். நாங்க இந்த ரெண்டையும் நான் நார்மலா பார்க்கலாம். இதை நார்மல் பேட்டர்ன் என்ற விடயத்துக்கு கீழால எங்களை பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில என்பிவிஎன் ஐஆர்ஆர் காண்ற நேரம் -8.5 திரும்ப -5,000. இதுதான் எங்களோட கேஷ் ஃப்ளோட பேட்டர்ன். இங்க வந்து ஆர் வந்து 10, என்பிவி வந்து 388.7 மைனஸ் ஆகிக்குது. என்பிவி நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. ஐஆர்ஆர் எரர் காட்டுது. ஐஆர்ஆர் எரர் ஏன் எரர் வாரென்றால் ஐஆர்ஆர்ல ஏன் எரர் வார் என்ற விஷயத்தை நாங்க பார்க்கணும். நாங்க அதை பார்ப்போம். no reject because MIRR என்றதை பார்ப்போம். ரெண்டு வந்து ஓகே, ஒரே விஷயம் 2 டிப் வந்துக்குது, டோன்ட் வரி, அது இது பண்ண தேவை.
நோ ரிஜெக்ட் பிகாஸ் எம்ஐஆர்ஆர் வந்து ஆர் வந்து இங்க இல்லை எம்ஐஆர்ஆர் கீழே பார்க்குற நேரம் இது வித்தியாசமாக அமையுது. ஆல்சோ இஃப் எம்ஐஆர்ஆர் கிரேட்டர் தேன் ஆர் என்பிவி வில் பி நெகட்டிவ். எம்ஐஆர்ஆர் வந்து லெஸ் தேன் ஆரா இருந்தால் அந்த ப்ராஜெக்ட் வந்து நெகட்டிவாக காணப்படும். ஐஆர்ஆர் ஏன் நெகட்டிவா வாரன்றதுக்காக ஒரு காரணம் இருக்குது. நான் அதை உங்களுக்கு போர்டில் விளம்பரப்படுத்துகிறேன். ஐஆர்ஆரை பொறுத்தவரையில ஐஆர்ஆர் அந்த ஒரு வலையை எடுத்துக்கொண்டா சில சந்தர்ப்பங்கள்ல அந்த ஐஆர்ஆர் வலை என்ன நடக்கும்டா, இதுதான் என்னோட ஜீரோ பாயிண்ட வந்து இங்கேயும் வெட்டும் இங்கேயும் வெட்டும், இந்த ரெண்டு இடத்துலயும் வெட்டும். இப்படி ரெண்டு இடத்துலயும் வெற்று சந்தர்ப்பங்கள் காணப்படலாம். இரண்டு இடங்கள்லையும் அந்த வலை வெற்றத்தை காணப்படலாம். அதுக்கான அந்த அன்ஈக்குவல் லைவ்ஸ் ஒரு ப்ராஜெக்டை பொறுத்தவரையில் அன்ஈக்குவல் லைவ்ஸ் பொறுத்தவரையில் இப்போ எங்களோட ப்ராஜெக்ட் எஸ் வந்து 2 years, நம்பர் ஆஃப் பீரியட் 2, ப்ராஜெக்ட் எல் வந்து 4. ஆனால் ரெண்டுமே எம்பிவியை பொறுத்தவரையில் 4132. இதோட எல்ல வந்து 6190. therefore L is better. இங்க கம்பேர் பண்ற நேரம் L பெட்டர் ஆண்டு எங்கள்கிட்ட கேட்கப்படுது. எங்களுக்குரிய பிரச்சனை என்னன்னா, that can be decided only if the time period are the same. இது ரெண்டும் டைம் பீரியட் சேம்ண்டா தான் எங்களுக்கு இது எது சிறந்ததுன்றதை டிசைட் பண்ணலாம். அவை இந்த இடத்துல எங்களுக்கு என்பிவியை யூஸ் பண்ணலாது. உண்மையில என்பிவி எல்ட வந்து பெருசா காணப்படுது, ஆனா என்பிவிஎஸ்ட வந்து சிறுசா காணப்படுது. ஆனா ரெண்டு ப்ராஜெக்டையும் பீரியட் வந்து ஈக்குவலாக காணப்படுவது இல்லை. அப்ப இந்த பிரச்சனைய நாங்க தீர்க்கிறதுக்கு என்ன செய்யறோம்னா, ரீப்ளேஸ்மெண்ட் செயின் அப்ரோச் யூஸ் பண்றோம். இப்போ உண்மையில ஒரு ப்ராஜெக்ட் வந்து 2 yearsல முடியுதுண்டா, அதை 2 yearsல முடியாம திரும்ப நாங்க இன்வெஸ்ட் பண்றோம். இன்வெஸ்ட் பண்ணி அதை திரும்ப இன்னும் 4 வருஷம் வரைக்கும் நேரத்தோட இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை பொறுத்த வரையில அது 2 yearsோட முடிஞ்சு. ஆனால் 4 வருடம் வரைக்கும் நாங்கள் அதை நீட்டுறோம் அந்த ப்ராஜெக்டை. அப்படி நீட்டி பார்க்குற நேரம் எங்களோட ப்ராஜெக்ட் வந்து எப்படி காணப்படுதுன்றத நாங்கள் பார்க்குறோம். இங்கே வந்து 2 yearsக்கு தனிஞ்சு 60,000 படி எங்களோட இன்ஃப்ளோ காணப்படுது. அதை நாங்கள் என்ன செய்யறோம்னா, இந்த இடத்துல திரும்ப இந்த 100,000 இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் இன்னும் மேலும் 2 yearsக்கு அதே சேம் ப்ராஜெக்டை கொண்டு போகிறோம். அப்போதான் விளங்குது எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்போதான் எங்களுக்கு சரியாக பார்க்கலாம். நாங்கள் நேரத்தோட பார்த்து வந்து எங்களுக்கு 3000 தான் எம்பிவி கிடைச்சிச்சு. ஆனால் இப்போ வந்து என்ன நடக்குதுன்றா, இந்த செயின் அப்ரோச்சை பொறுத்த வரையில போடுங்க. இங்க வந்து எங்களுக்கு 7547 வருது. நேரத்தோட வந்தது எங்களுக்கு வந்தது அந்த ப்ராஜெக்ட்ல 4132. இது 2 years. ஆனா இத ப்ராஜெக்டை பொறுத்த வரையில 6100. எங்களுக்கு பார்த்த பார்வையில இது என்பிவி கூட இருக்குது, இது என்பிவி குறைவாய்க்குது. ஆகவே எங்களுக்கு டிசைட் பண்ணலாம் இது நல்ல முண்டு. ஆனா உண்மையில அப்படி டிசைட் பண்ணல.
ஏன்னா இந்த கிடைக்கிற தொகைக்கு இன்னும் 2 years இருக்குது, இன்னும் ரிமைனிங் பீரியட் இருக்குது 2 years. அப்ப அந்த 2 yearsக்கும் நாங்க என்ன செய்யறோம்னா அடுத்த அப்ரோச்சா நாங்க யூஸ் பண்றோம் ரீப்ளேஸ்மெண்ட் செயின் அப்ரோச். இது 2 yearsல முடிஞ்ச பிறகு திரும்ப அதே ப்ராஜெக்ட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் இன்னொரு 2 years. அப்ப எவ்வளவு நாங்க ஜெனரேட் பண்ணலாம்ன்றத பாக்குறது தான் இந்த செயின் அப்ரோச். அப்படி பார்க்குற நேரம் எங்களோட என்பிவி வந்து 7 மாறுது. எங்களோட என்பிவி வந்து 7 மாறுது. எம்பி வந்து 7,000 மாறுது. 7,547. அப்ப எங்களுக்கு தெரியும் அந்த ப்ராஜெக்டை விட இந்த ப்ராஜெக்ட் தான், எஸ் ப்ராஜெக்ட் தான் இந்த இடத்துல வேத்தாயிக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் செயின் அப்ரோச்ல அப்ரோச் நான் பார்த்தோம்டா எல் ப்ராஜெக்ட்ல வந்து எங்களுக்கு வார வந்து மொத்தமா 6,190 தான் வரும். ஆனா அங்க 7,000 வருது எஸ் ப்ராஜெக்டை பொறுத்தவரையில். அப்படி பார்க்க நேரம் என்பிவி கூட வாய்க்குது எஸ் ப்ராஜெக்ட்ல. If investment need to be increased for 105 in 2 years, which franchise is better? எஸ் வந்து என்ன நடக்குதுன்னா எஸ்ஸும் எல்லும் இந்த இடத்துல தரப்படுது எங்களுக்கு. now choose L. இங்க கூட்டி அது திரும்ப கணக்கிட்ட நேரம் எங்களோட இந்த ப்ராஜெக்ட் வார இதை வச்சுதான் அந்த முடிவுக்கு நாங்க வர வேண்டும். உகந்த மூலதன பட்ஜெட்டை தேர்ந்தெடுப்பது. மூலதனம் வரம்பற்றதாக இருந்தால் என்பிவி பெரியது என்றால் அனைத்து முதலீடுகளும் 0 விட என்பிவி நெட் பிரசன்ட் வேல்யூ 0 விட பெருசுண்டா எங்களுக்கு எல்லா முதலீடுகளையும் எடுக்கலாம். எங்கள்கிட்ட எல்லா முதலீடையும் செய்வதற்கு தேவையான பணம் எங்கள்கிட்ட காணப்படுகின்ற சந்தர்ப்பத்துல. அதே போல மூலதனம் குறைவாக இருந்தால் எங்களுக்கு ஒரு தெரிவுன்ற இடம் வரும் என்றால் நாங்க தெரிவு செய்துதான் இன்வெஸ்ட் பண்ணணும். எங்களுடைய லிமிட்டட் மூலதனம் தான் நிற்கும்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட திட்டங்களில் மட்டுமே முதலீடு செய்தல். எல்லாத்திலையும் எங்களுக்கு முதலீடு செய்யலாம். சிறந்த திட்டத்தை தெரிவு செய்து கூட என்பிவியையும் கன்சிடர் பண்ணி நாங்கள் செயின் அப்ரோச்சையும் பயன்படுத்தி சரியான முடிவுக்கு வரலாம். இந்த விஷயத்தில் மூலதனத்தின் ஓரளவு செலவை அதிகரிக்கும் அல்லது மூலதன பயன்படுத்தலாம். இன்னும் வந்து இந்த விஷயத்தில் மூலதனத்தின் ஓரளவு செலவை, அதாவது மார்ஜினல் காஸ்ட் அல்லது கேபிட்டல் ரேஷியோவிங் ரெண்டு விஷயத்துல உண்ட எங்களுக்கு தெரிவு செய்யலாம். நாங்க உண்ட தெரிவு செய்யற நேரம் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் மூலதனத்தின் ஓரளவு செலவு. மார்ஜினல் காஸ்ட்ண்டா நாங்க எங்கள்ட இதை ஒரு யூனிட்டால அதிகரிக்கின்ற போது எங்களுக்கு ஏற்படுகின்ற மேலதிக செலவு எவ்வளவு என்றுதான் அந்த மார்ஜினல் செலவுன்ற விஷயம் கருதுகின்றது என்றால் மூலதனத்தின் ஓரளவு செலவு பயன்படுத்தப்பட வேண்டும். வெளி மூலதனத்தை திரட்டுவது விலை உயர்ந்தது மிதக்கும் செலவு floating cost, அதாவது it is expensive to raise external capital, increase risk of investor, முதலீட்டாளர்களின் ஆபத்தை அதிகரிக்கும். கேபிட்டல் ரேஷியோன்றது required because investment are not made in all project which result in positive NPV. இங்க வந்து ரேஷியோ அனாலிசிஸ் ஏன் தேவைப்படுறேன்டா எல்லா பாசிட்டிவான என்பிவியையும் நாங்க செலக்ட் பண்ணுவது இல்லை. ஏன்டா என்னோட மூலதனம் முதலீடு செய்யக்கூடிய இந்த அளவு வந்து லிமிட்டடா இருக்குது. and upper limits are imposed on future investment. அனைத்து முதலீட்டு திட்டங்களிலும் நேர் என்பிவி காணப்படவில்லை. all project which result in positive. இங்க என்பிவி வந்து எல்லாத்திலையும் பாசிட்டிவாக இல்லை.
எதிர்கால முதலீட்டுக்கு மேல் வரம்பு விதிக்கப்படுகின்றன. அடுத்தது மேல் வரம்பும் காணப்படுறதுனால நாங்க ரேஷியோவை நாங்க தெரிவு செய்யணும். ரீசன் ஃபார் ஆப்டிமைசிங் கேபிட்டல் பட்ஜெட், மூலதன வரவு செலவு திட்டங்களை மேம்படுத்துவதற்கான காரணங்கள் மூலதன திரட்டுவதற்கான நேரடி மற்றும் மறைமுக செலவை குறைத்தல். நாங்க மூலதன வரவு செலவு திட்டங்களை மேம்படுத்துவதற்கான காரணம் reduce the reason for optimizing capital budget, reduce direct and indirect cost of raising capital, insufficient resource to invest in all projects that give positive. அடுத்தது நேர் என்பிவியை வழங்கும் அனைத்து திட்டங்களிலும் முதலீடு செய்ய போதுமான வளங்கள் இல்லை. நிபுணத்துவம், திறன், வளங்கள் நாங்க கேஷை மட்டும் எடுக்க இயலாது. கேஷை தாண்டி எங்கள்கிட்ட தேவையான திறன்கள் இருக்குதா, தேவையான இந்த ஸ்கில் உள்ள ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குதா, அதுக்கு தேவையான டெக்னாலஜி இருக்குதா என்ற விஷயங்கள், போதுமான அளவு டெக்னாலஜி இருக்குதா. சில நேரம் ஒன்றுக்குத்தான இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ண இயல்மைக்கும், அல்லது திறன்கள் பொறுத்தவரையில ஒன்றுல தான் யூஸ் பண்ண இயல்மைக்கும். 2 ப்ரொஜெக்டை தெரிவு செஞ்சு எங்களுக்கு ஒரு கலை அதை யூஸ் பண்றதுக்கு தேவையான அந்த வளங்களும் காணப்படலாம். ஆகவே இங்க நாங்க நிதின்ற விஷயத்தை மாத்திரம் கருத்தில் கொள்ளாம அடுத்த விஷயங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ரேஷியோ பிட்வீன் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ டு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். நாங்க ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோவுக்கு என்பிவி நெட் பிரசன்ட் வேல்யூவை நாங்க இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், இனிஷியல் கேபிட்டல் அவுட்ஃப்ளோவால பிரிக்கிறோம். இனிஷியல் கேபிட்டல் அவுட்ஃப்ளோவால பிரிக்கிறதுதான் பிஐ, இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். என்பிவியை எங்கட இனிஷியல் கேஷ் அவுட்ஃப்ளோவால பிரிச்சிரு. என்பிவி +1 அதுதான் பிஐ. நன்மைகள் என்பிவியை போன்றது டிஃபரண்ட், வெவ்வேறு அளவுகளில் திட்டங்களை ஒப்பிடலாம். வெவ்வேறு அளவு நாங்க இப்ப என்பிவியை பார்க்குற நேரம் எங்களுக்கு டக்குன்னு விளங்கும் என்பிவி கூடிக்கிறது சிறந்தது. ஆனா ரேஷியோ மூலம் நாங்க என்ன செய்யறோம்னா ஆரம்ப முதலீட்டால தான் அதை பிரிக்கிறோம். எங்களோட ஆரம்ப முதலீடு குறைவாக இருந்தால் எங்களோட அந்த ரேஷியோ கூடுதலாயிருக்கும். ஏன்னா நாங்க உதாரணம் விளங்கப்படுத்துறது டைம் போகாது. உதாரணமாக என்பிவியை பார்க்குற நேரம் என்பிவி 2 ப்ராஜெக்டை பொறுத்தவரையில ஒன்றுல 500, ஒன்றுல 750. ஆனா 750 ஆனா அந்த இந்த பெறத்துக்கு 200 மில்லியன் நாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் வைப்போம். ஆனா 500 பெறத்துக்கு நாங்க 100 மில்லியன் தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் 500 பெறதுக்கு. அப்ப எங்களுக்கு அந்த ரேஷியோல தான் அது சரியாக என்ன எப்படி எங்களுக்கு கிடைக்கிற என்பிவி பெர்சன்டேஜ் என்னன்றத பார்க்கலாம். குறைபாடுகள் என்பிவி போன்றது ஒப்பிடக்கூடிய லாபத்தை தருகிறது. ஓகே, நாங்க இந்த செக்ஷனை முடிச்சிட்டோம். நாங்க அடுத்த செக்ஷனுக்கு போவோம். செக்யூரிட்டிஸ். நாங்க ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ்ன்ற அந்த விஷயத்துக்கு 2 இருக்குது. ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ் கீழாலே தான் இந்த 2 விஷயமும் வருது. ரைட், நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இதை பார்ப்போம். ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டிஸ்ன்றத வாட் இஸ் எஃப்ஐஎஸ். ஏன்னா அந்த ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ் என்றால் என்ன? ஒரு முதலீடு குறிப்பிட்ட கால நிலையான வருமானம். ஒரு முதலீட்டுல குறிப்பிட்ட காலத்துக்கு நிலையான ஒரு வருமானம் கிடைக்கும். வாட் இஸ் எஃப்ஐ ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ். மற்றும் முதிர்ச்சியில் முதலீடு திரும்பும். அது அந்த முதலீடு எங்களுக்கு காலம் முடிகிற நேரம் திருப்பி கிடைக்கும். எடுத்துக்காட்டாக பெர்சன்டேஜ் 1000 முதலீடு செய்யப்படுது, 5% நிலையான வித
அரசு பத்திரம். நாங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம். ட்ரெஷரி பில் அல்லது ட்ரெஷரி பாண்ட். நாங்க இந்த இடத்துல ட்ரெஷரி பாண்ட் எடுப்போம். அந்த ட்ரெஷரி பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற நேரம் நாங்க 1000 முதலீடு செய்யறோம். பெர்சன்டேஜ் தேவையில்ல. 1000 முதலீடு செய்யறோம். அதுக்கு வந்து 5% கிடைக்குது. அப்ப என்ன நடக்கும்னா ஆண்டுதோறும் எங்களுக்கு இதுக்கு 5% பார்த்தா 50 வரும். ஒவ்வொரு வருஷமும் 50 கிடைக்கும் எங்களுக்கு. முதிர்ச்சியில அந்த வருஷத்துக்குரிய 50யும் நாங்க ஆரம்பத்துல இன்வெஸ்ட் பண்ண அந்த 1000 கிடைக்கும். ஆகவே இதுதான் நாங்க சொல்ற FIS ஃபிக்ஸ் இன்கம், நிலையான வருமான பத்திரங்கள், நிலையான வருமான பத்திரங்கள் நாங்க இதை சொல்லலாம், நிலையான வட்டி வீத பத்திரங்கள். ஆகவே இந்த பத்திரங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக எங்களுக்கு நிலையான வருமானத்தாரத்தை நாங்க அவதானிக்கலாம். அந்த முதிர்ச்சியில அதுல நாங்க இன்வெஸ்ட் பண்ண தொகையும் கிடைக்கும், அந்த காலப்பகுதிக்கான வட்டியோடு சேர்த்து. FIS ஏன் முதலீடு செய்ய வேண்டும்? நாங்க FIS என்னன்னு பார்த்தோம். ஏன் முதலீடு செய்யணும்? இங்க போர்ட்போலியோவில் என்று தந்திக்கிறது பட்டியல்கள், பல்வகைப்படுத்தல், டைவர்சிபிகேஷன். ஒரு நிறுவனத்துல முதலீடுகள்ல பல வகைப்படுத்துறதுனால அது எடுக்கின்ற ரிஸ்க் வந்து குறைந்து போறதை நாங்க காணலாம். அதோடைய ரிஸ்க் வந்து குறைவாக இருப்பதை நாங்க காணலாம். ஆகவே பல்வகைப்படுத்தல் போர்ட்போலியோல உள்ள நிலையற்ற தன்மையை குறைக்க, ஒன்று வந்து நிலையற்ற தன்மையை குறைக்கிறது. போர்ட்போலியோவில் உள்ள நிலையற்ற தன்மையை குறைக்க உதவுகிறது. வெவ்வேறு முதிர்வுகள், வெவ்வேறு ஆபத்து வெளிப்பாடுகள். இங்க வந்து பல்வகைப்படுத்தல் டைவர்சிபிகேஷன் நேரம் என்ன நடக்கும்னா நாங்க அதுக்குள்ளால பல முதிர்வுகள், வித்தியாசமான முதிர்வு காலத்தை வச்சுப்போம், வித்தியாசமான இந்த செக்யூரிட்டிகளை வச்சுப்போம். எங்கிட்ட கேஷ் தேவைப்படுற நேரம் டிஃபரெண்ட் ஆகிக்கும். என்கிட்ட ஒரு 1 மில்லியன் கேஷ் இருக்குது. இது வந்து வித்தின் 2 இயர்ஸ்ல ஒரு பகுதி தேவைப்படும், வித்தின் 5 இயர்ஸ்ல இன்னொரு பகுதி தேவைப்படும். அப்ப ரெண்டு வேறுபட்ட காலங்கள்ல தான் தேவைப்படும். அவ்வாறு வேறுபட்ட காலங்கள்ல தேவைப்படுறதுனால இதுல முதிர்வுகள் வந்து முதிர்வு வித்தியாசப்படுறத நாங்க காணலாம். வருமானம் ஒன்று. அடுத்த நோக்கம் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டைவர்சிபிகேஷன், பல்வகைப்படுத்தல். ரெண்டாவது வந்து வருமானம். ஒரு வருமானத்தை உழைக்கிறதுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்றோம். கேஷை வந்து சும்மா டிபாசிட்ல வச்சா ஒரு சின்ன பெர்சன்டேஜ் இன்கம் வரும். எங்களோட இன்கம் கூட்டலாம். அதால நாங்க கவர்மெண்ட் ட்ரெஷரி பாண்ட்லயோ ட்ரெஷரி பில்லையோ இன்வெஸ்ட் பண்றதுனால சில நேரம் நாங்க எங்க சேமிப்புல வைக்கிறத விட கூட வருமானம் கிடைக்கலும். அதே நேரம் 2ஆம் நிலை சந்தையில் அதை வாங்கி விற்கிற நடவடிக்கைகள் ஏற்படுற நேரம் இன்னும் எங்களோட வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதே போல FIS வந்து கவர்மெண்ட் மட்டுமல்ல, கோஆபரேட் இஷ்யூ பண்ற செக்யூரிட்டிஸ்களும் வரும். குறைந்த ஆபத்து அரசாங்கங்கள் அரச உத்தரவாதம் அளித்த பத்திரங்களில் முதலீடு செய்தல். இதுல வந்து கவர்மெண்ட் நாங்க ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பாண்ட், லோக்கல் கரன்சியில இஷ்யூ பண்றதுல நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம்டா எங்களோட ஆபத்து குறைவாய்க்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஒரு நாளும் திருப்பி செலுத்தாமைக்காது. திருப்பி செலுத்தாமைக்கிற தேவை இது கவர்மெண்ட்டுக்கு இல்லை. கவர்மெண்ட் சல்லி இல்லை என்றால் பணத்தை அச்சிட்டு சரி கவர்மெண்ட் அதை திருப்பி செலுத்தலாம். அடுத்தது சில வரி சலுகைகள். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால கவர்மெண்ட் சில வரி சலுகைகளை வச்சுக்குது, அதன் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அபாயங்களில் ரிஸ்க்னு பார்க்கிற நேரம் கோஆபரேட் கடன்களை போலன்றி ட்ரெஷரிஸ் டிஃபால்ட் ஆபத்து இல்லை, ஏனெனில் அரசாங்கம் பணத்தை அச்சிட்டு அதிகாரங்களை கொண்டுள்ளது. அது நான் நேரத்தோடு சொன்னேன். இன்னும் அபாயம் நாங்கள் FIS பார்க்கிற நேரம் கோஆபரேட் கடனை போலன்று ட்ரெஷரின்னு பார்க்கிற நேரம் இது வரும். ஆனா நாங்க FIS ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ் பார்க்கிற நேரம் கோஆபரேட் டிபெஞ்சர்ஸும் அதுக்குள்ளால வரும். அதுக்கு அதோட அபாயத்தை பொறுத்த வரையில அது வந்து திருப்பி செலுத்துன்ற காலப்பருவு இருக்குது. அந்த காலத்துக்குள்ளால திருப்பி செலுத்துவாங்க. ஆகவே அதுல ஆபத்து அதோட பங்குல இருக்கிற ஆபத்தை விட
குறைவான ஆபத்து என்று சொல்லலாம். ஆனால் அதே நேரம் வருமானம் குறைவாகும். இருப்பினும் அவை வட்டி வீத ஆபத்து மற்றும் திரவத்தன்மை ஆபத்திற்கு உள்ளாகின்றன. நாங்க அரச கடன்கள் பத்திரங்களை பொறுத்த வரையில அதுல டிஃபால்ட் ரிஸ்க் இல்லை. ஆனா அதுக்காக வேண்டி அது டோட்டலா ரிஸ்க் ஃப்ரீ நாங்க சொல்லல. இருப்பினும் அவை வட்டி வீத ஆபத்து. வட்டி வீத ஆபத்துண்டா சந்தையிட நாட்டுட ஒரு நாடு ட்ரெஷரி பாண்டையோ பில்லையோ இஷ்யூ பண்ண நேரம் அந்த நாட்டோட வட்டி வீதம் கூடி குறையும். அந்த வட்டி வீதத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் குறிப்பிட்ட அந்த ட்ரெஷரி பாண்ட் திரைசரி உண்டியல்லையோ திரைசரி முறியில பெருமதியில மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை நாங்க முதிர்ச்சி வரைக்கும் ஹோல்ட் பண்ணா பிரச்சனை இல்லை. முதிர்ச்சிக்கு முதல்ல நாங்க விற்க போனா சில நேரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடி போற நேரம் நாங்க லொஸ்ட் ஆகலாம், குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். ஆகவே அந்த ஆபத்து காணப்படுகின்றது. அடுத்து திரவத்தன்மை ஆபத்துன்ற நேரம் 2 விஷயம் காணப்படுது. திரவத்தன்மை ஆபத்துல எங்களுக்கு நினைச்ச நேரம் அதை வித்து போறதுக்கான சந்தையில வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காது. நாங்க நினைச்சோடனே விற்கலாம். அடுத்து வாங்குறதுக்கு ஆட்கள் இருந்தாலும் நான் எங்கள்கிட்ட அந்த பொண்டை வாங்குறதுக்கான ஆட்கள் இருக்குமான்ற ஒரு சந்தேகம் காணப்படுற. ஆகவே அந்த திரவத்தன்மைன்னு வார நேரம் அதை எவ்வளவு தூரம் குயிக்கா வித்துக்கொள்ளும் என்ற அந்த அபாயம் காணப்படுது. அதே போல மக்கள் கேள்வி ஏற்படுத்துற நேரம் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தன்மை எதிர்பார்க்க இதுகளை வச்சுதான் அவங்க கேள்விகளை ஏற்படுத்துவாங்க. அந்த நேரத்துல ஒரு இந்த திரவத்தன்மை அபாய ஆளாகின்றன. அடுத்தது மார்க்கெட்ல நாங்க போயிட்டு வாங்குற அளவுக்கு அவங்க மார்க்கெட்ல பெரிய லிக்விடிட்டி இருக்குமுண்டு சொல்லலாம். அடுத்த நாணயத்தில் குறிப்பிடப்பட்ட பத்திரங்களை வெளியிட்டால் டிஃபால்ட்டுக்கு வாய்ப்பு உள்ளது. ஒரு லோக்கல் ஒரு அரசாங்கம் அதன் உள்ளூர் நாணயத்தில் குறிப்பிடப்படாத பத்திரங்களை, அதாவது பத்திரங்களை வெளியிடுற நேரம் நாங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணிச்சு டாலர் டினோமினேட்டட் பாண்ட், டாலர் அது நாங்கள் சவரின் பாண்டுன்னு சொல்லுவோம். அதை பொறுத்தவரையில அதில் டிஃபால்ட் ஆஃபர் தீக்குது. ஏன்னா டொலர் அச்சிடுற அதிகாரம் இலங்கை அரசுக்கு இல்லை. அந்த டொலர் அச்சிடுற அதிகாரம் ஐக்கிய அமெரிக்காவுக்கு தான் காணப்படுது. ஆகவே நாங்க வெளியிடுற நேரம் அந்த பொண்டுகளை பொறுத்தவரையில ஆபத்து காணப்படுது. அரசாங்கம் வெளியிட்டாலுமே கூட அதுக்கு ஒரு திருப்பி செலுத்தாமல் போகக்கூடிய ஒரு ஆபத்து காணப்படுகின்றது. அடுத்தது டிவிபி ஆர்விபி தீர்வு அபாயத்தை குறைக்கின்ற நேரம் நாங்கள் வாங்கின அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு இன்ஸ்டிடியூஷன்ல தான் நிறைய நடக்குது. அவன் வாங்கின அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பேமெண்ட்ஸ் என்ன நடக்கும்னா டெலிவரி வர்சஸ் பேமெண்ட். வாங்கினவர் அதற்குரிய பணத்தை ஆர்டிஜிஎஸ் ரியல் டைம் குரோஸ் செட்டில்மெண்ட் அந்த சிஸ்டத்துல கொடுக்கணும். அதே போல விற்கிறால் அந்த செக்யூரிட்டியை கொடுக்கணும், வாங்குறால் பணத்தை கொடுக்கணும். ரெண்டும் ஒரு இடத்துல ஒரே நேரத்துல ரெண்டும் வந்தா தான் அந்த செட்டில்மெண்ட் நடக்கும். அப்படி இல்லை வாங்கினால் சல்லிய போட்டுட்டு வித்தால் செக்யூரிட்டியை கொடுக்காட்டி அங்க செட்டில்மெண்ட் நடக்காது. அல்லது வித்தால் செக்யூரிட்டியை இங்க ஆர்டிஜிஎஸ் போட்டு விட்டாரு, ஆனா இவர் இந்த வாங்கினால் சல்லி போடல, அப்ப அந்த செட்டில்மெண்ட் நடக்காது. அவை டிவிபி ஆர்விபின்ற டெலிவரி வர்சஸ் பேமெண்ட், ரிசீவ் வர்சஸ் பேமெண்ட் என்ற இந்த விஷயங்களை பொறுத்தவரையில் இது ஒரு பாதுகாப்பான தீர்வு முறை, தீர்ப்பனவு முறை. அதாவது நாங்கள் வாங்கின அந்த ஃபைனான்சியல் அசட்டுக்கான பேமெண்ட்டை கொடுக்குற நேரம் இந்த மெத்தட் பயன்படுத்தப்படுது. டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட். டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் இது தமிழ்ல போடல. ரியல் ரிஸ்க் ஃப்ரீ ரேட். ரிஸ்க் ஃப்ரீ ரேட்ன்ற ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரிஸ்க் ஃப்ரீ ரேட்ன்றா நாங்கள் சொல்ற கவர்மெண்ட் ட்ரெஷரி பாண்ட், ட்ரெஷரி பில்டு அந்த ரேட்டை தான் நாங்கள் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டாக எடுக்கும். அங்கே டிஃபால்ட் ரிஸ்க் இல்லைன்ற நேரம். ஆகவே இது ஒரு ஃபேக்டராக ஒரு பத்திரத்தோட வட்டி வித தீர்மானிக்கிறதுக்கு ரியல் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஒரு பங்கு வகிக்குது. இன்ஃப்ளேஷன் பிரீமியம் அது தெரியும். இன்ஃப்ளேஷன் மாறிக்கொண்டே இருக்கும்.
கூடிக்கொண்டு போற நேரம் எங்களோட ரியல் ரிட்டர்ன் வந்து என்ன நடக்கும்ன்ற உண்மையான இது வந்து குறையும். என்ற இன்ஃப்ளேஷன் கூடுற நேரம் பர்ச்சேசிங் பவரோட குறையும். பர்ச்சேசிங் பவர் குறையதுனால என்னோட ரியல் ரிட்டர்ன் வந்து குறையும். அடுத்தது டிஃபால்ட் ரிஸ்க் பிரீமியம். நான் கோஆபரேட் பாண்ட் வாங்குற நேரம் ரிஸ்க் ஃப்ரீ வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல ரேட், இன்ஃப்ளேஷன் பிரீமியம், இன்ஃப்ளேஷன் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு என்ன பிரீமியம் நாங்கள் எடுக்கிறன்றத கன்சிடர் பண்ணணும். டிஃபால்ட் ரிஸ்க் பிரீமியம்ன்ற வந்து கவர்மெண்ட் வந்து டிஃபால்ட் பண்ணாது, ஆனால் கோஆபரேட் டிஃபால்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆகவே கவர்மெண்ட் செக்யூரிட்டியில நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணாம கோஆபரேட் செக்யூரிட்டியில நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம்டா அங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு பிரீமியம் வேணும். இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேட்டிவ் ஃபேக்டர் ஒன்று வேணும். ஏன்னா நான் சொல்லுவோம் டிஃபால்ட் ரிஸ்க் ஒரு கோஆபரேட் பாண்ட் 10 இயர் கோஆபரேட் பாண்டுக்கு வந்து 10% கொடுக்குறாங்க. அதே நேரம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கும் 10% தான் கொடுக்குறாங்க. அப்போ வந்து நாங்க ஏன் போய் ரிஸ்க் எடுக்கணும்? டிஃபால்ட் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, கோஆபரேட்ல போய் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. எங்களுக்கு நேரடியாக கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ரிஸ்க் ஃப்ரீ, டிஃபால்ட் ரிஸ்க் இல்லை. என்ன ரெண்டும் ஒரே அளவாய்க்கு. அவ இங்க என்ன செய்யும்டா, கோஆபரேட் தண்ட பொருளை விற்கணும்டா கவர்மெண்ட் கொடுக்கின்ற விலையை விட அதிகப்படியான ஒரு விலைய வட்டி வீதத்தை கொடுக்க வேண்டிய ஏற்படும். அந்த அதிகப்படியான வட்டி வீதம் தான் இங்க வந்து ரிஸ்க் பிரீமியமாக கருதப்படுகின்றது. லிக்விடிட்டி ரிஸ்க் பிரீமியம்ன்றது அந்த லிக்விடிட்டி எவ்வளவு தூரம் அதை கேஷாக மாத்தேலும் அது அந்த அதுக்கு ஒரு ரிஸ்க் பிரீமியம் வந்து அவ்வளோ அவசரமாக கேஷாக மாத்தேலும்ன்றதுக்கான ரிஸ்க் பிரீமியமும் இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தீர்மானிக்கும். வந்து லிக்விடிட்டி குறைஞ்ச இதுகளை பொறுத்த வரையில அதுக்கான டிமாண்ட் குறைவாய்க்கும். ஆனா லிக்விடிட்டி கூடின அந்த பத்திரங்களை பொறுத்த வரையில அதற்கான டிமாண்ட் வந்து கூடுதலாக காணப்படும். மெச்சூரிட்டி ரிஸ்க் பிரீமியம் வந்து நாங்க ஒரு பாண்ட் எடுத்தா சில பாண்ட் வந்து 2 இயர்ஸ்ல மெச்சூர் ஆகும், சில வந்து 10 இயர்ஸ்ல மெச்சூர் ஆகும். அவை 2 இயர்ஸ்ல மெச்சூர் ஆகிற பாண்ட் ரேட்டும் 10 இயர்ஸ்ல மெச்சூர் ஆகிற பாண்ட் ரேட்டும் ஒரே அளவா இருந்தா அது இன்வெஸ்டர்ஸ் வந்து கவர் ஆகுது. 10 இயர் வந்து கவர் ஆகுது. ஏண்டா இன்வெஸ்டர்ஸ் யோசிப்பாங்க 2 இயர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற சில நேரம் லாபம் உண்டு, அல்லது 2 இயர்ஸ் கூடுதல் ஆயிக்கும் அவங்களோட எதிர்பார்ப்பு. அவங்க அந்த மெச்சூரிட்டி கூடி கொண்டு போற நேரம் அதுக்கு ஒரு பிரீமியம் முதலீட்டாளருக்கு வழங்கணும். அந்த பிரீமியம் வழங்குறதுதான் மெச்சூரிட்டி ரிஸ்க் பிரீமியம் என்று நாங்க சொல்றோம். Why government issue debt securities? ஏன் அரசாங்கம் debt securities இஷ்யூ பண்ணணும்? ஏன் கடன் பத்திரங்களை அரசாங்கம் இஷ்யூ பண்ணணும்? மூணாவது, அரசாங்கத்துக்கு தேவையான நிதிகளை திரட்டுவதற்கான ஆக ஈஸியான வழிதான். கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுகின்ற நிதிகளை திரட்டுவதற்கு ஆகவுமே இலகுவான மெத்தட் தான் இந்த கவர்மெண்ட் டெட் செக்யூரிட்டிஸ். என்றால் கவர்மெண்ட்டுக்கு குறைய வட்டி வீதத்துல அந்த ஒப்பீட்டு ரீதியில குறைய வட்டி வீதத்துல அந்த கடனை பெறலாம். நீண்ட காலங்களுக்கு அந்த கடனை பெறலாம். சில கடன்களை பொறுத்தவரையில 30-45 வருடங்களுக்கான 50 வருடத்துக்கும் இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த பாண்டுகளை ஒரு கடன் எடுத்து 50 வருடம் வரைக்கும் வச்சு இந்த ரிட்டர்ன் பண்ணலாம். கவர்மெண்ட் இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ரிஸ்க் ஃப்ரீ. இன்றைக்கு பணம் அச்சிடுகின்ற அதிகாரம் கவர்மெண்ட் கீழத்தினால கவர்மெண்ட்டுக்கு இதை குறைந்த வட்டி வீதத்துல கொடுக்கலாம் இஷ்யூ பண்ணலாம். இதுல மூணாவது கவர்மெண்ட் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பட்ஜெட் பற்றாக்குறை. ஒரு கவர்மெண்ட் பட்ஜெட் செஞ்சா அதுல பற்றாக்குறை வரும். அந்த பற்றாக்குறை ஈடு செய்வதற்கு பண விநியோகத்தை கட்டுப்படுத்து. இது எப்படி நடக்கும்? சந்தை பணப்புழக்கம், பணவீக்கம். இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் கவனமா இருக்கணும். பண விநியோகத்தை கட்டுப்படுத்துற வந்து நடைமுறையில் உள்ள சந்தையில் உள்ள பணத்தை சந்தையில் உள்ள புழக்கத்தில் உள்ள பணத்தை உள்ளுக்கு எடுக்கிறது. சின்ன பேங்க் உள்ளுக்கு எடுக்கிறது, சின்ன பேங்க் புழக்கத்துல வெட்டிக்கிற பணத்தை. அப்ப பண விநியோகத்தை கட்டுப்படுத்தன்னு சொல்ற நேரம் என்ன நடக்கும் என்றால் சென்ட்ரல் பேங்க் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணதுக்கு பண விநியோகம் கட்டுப்படுத்தாது. பண விநியோகத்தை கட்டுப்படுத்தாது, சந்தை பணப்புழக்கத்தை குறைக்காது. ஏண்டா கவர்மெண்ட் வந்து இன்னொரு பேங்குக்கு கொமர்ஷியல் பேங்க்கு இஷ்யூ பண்ணா கொமர்ஷியல் பேங்க் சந்தையில் உள்ள பணத்தை தான் கவர்மெண்ட் கொடுக்கும். கவர்மெண்ட் சந்தையில தான் வச்சுக்கொள்ளும். ஆனால் சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யுதுண்டா
தன்னாட்டு இருக்கிற தான் கொள்வனவு செஞ்சுக்கிற ட்ரெஷரி பில்லையோ ட்ரெஷரி பொண்டையோ சந்தையில வித்தா சென்ட்ரல் பேங்க் உள்ளுக்கு தான் திரும்பி சொல்லி வரும். அது பணப்புழக்கத்துல ஒரு கட்டுப்படுத்தும், பணப்புழக்கத்தை குறைக்கும், பணத்துல நிரம்பல குறைக்கும். அதே நேரம் சென்ட்ரல் பேங்க் தன்னாட்டிக்கிற பத்திரங்களை சந்தைக்கு வித்து என்றால் சந்தைக்கு வித்து என்றால் சென்ட்ரல் பேங்க் சொல்லி வரும், அப்ப பணப்புழக்கம் கட்டுப்படும். அதே போல சந்தையிலிருந்து வாங்குது சென்ட்ரல் பேங்க் மறுப்பு தலையா வாங்கினா சென்ட்ரல் பேங்க் பணத்தை சந்தைக்கு வெளியிடுது, புழக்கத்துக்குரிய பணத்தோட அளவு அதிகரிக்கும். புழக்கத்தில் உள்ள பணம் அதிகரிக்கிற வந்து பண நிரம்பல்ல ஒரு அதிகரிப்பை காட்டும். ஆகவே பண நிரம்பல் அதிகரிக்கிறதுன்றதுதான் அந்த நேரத்துல அந்த பண சப்ளை அதிகரிக்கும். நீங்க பண விநியோகத்தை கட்டுப்படுத்த 2 சைடாலையும் வரையிலும், பணம் உள்ளு வர மேலும் பணம் வெளியே போகவும் மேலும். அதே நேரம் அரசு விநியோகிக்கின்ற போது சென்ட்ரல் பேங்க் அதை வாங்க முன்னால் அதுவும் பண அச்சீடு பணத்தின் அளவை கூட்டும். ஆகவே இங்க பணவீக்கம் கட்டுப்படுத்தப்படும். உங்களுக்கு தெரியும், பணவீக்கம் என்ற வந்து குறிப்பிட்ட அளவு பொருட்களை ஒரு குறிப்பிட்ட அளவு பொருட்களை பெருந்தொகை பணம் விரட்டி செல்றது தான் பணவீக்கம் என்ற ஒரு வளைவு இலக்கணம் காணப்படுது. அதாவது பொருட்கள் குறைவாய்க்குது, பணம் கூடுதல் ஆயிக்குது. ஆகவே தொடர்ந்து விலை மட்டங்கள் அதிகரித்து செல்றதை காணலாம். ஆகவே இங்க பணத்துல அளவை குறைக்கிறது சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யலாம்டா, பகிரங்க சந்தை நடவடிக்கை ஊடாக தன்னிடத்தில் இருக்கிற செக்யூரிட்டிஸ் சந்தையை கொடுத்துட்டு சந்தையில் இருக்கிற பணத்தை சென்ட்ரல் பேங்க் திருப்பி பெறலாம். வட்டி வீதங்களை கட்டுப்படுத்த, கடன் வளர்ச்சியின் விரும்பிய அளவை பராமரிக்க. வட்டி வீதங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் சென்ட்ரல் பேங்க் இந்த ட்ரெஷரி பொண்ணுகளை இஷ்யூ பண்ணலாம். அதாவது குறைந்த வட்டி வீதத்தை இஷ்யூ பண்ற நேரம் கடன்கள் வளர்ந்து செல்லலாம் என்ற வங்கிகள் வட்டி வீதம் அரசியல் வட்டி வீதம் குறைகிற நேரம் என்ன செய்யும்னா தன்னை வட்டி வீதத்தையும் குறைக்கும். ஆனா அங்க அது லாபம் கிடைக்கும்ன்ற நோக்கத்துல கூட கடனாக்கத்தை செய்யறதுக்கு ட்ரை பண்ணும். பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட், அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் இனிஷியலி இஷ்யூட் அட் பிரைமரி ஆக்ஷன். நாங்கள் இது பார்த்தோம். பிரைமரி மார்க்கெட்டுன்னா கவர்மெண்ட் இஷ்யூவர் டு இன்வெஸ்டர், செகண்டரி மார்க்கெட்டுன்னா இன்வெஸ்டர் டு இன்வெஸ்டர், வாங்கின இன்வெஸ்டர் வந்து திரும்ப ஒரு இன்வெஸ்டருக்கு விற்று. பில் ஆக்ஷன் ஆர் யூஸ்வலி ஹெல்ட் ஆன் வெட்னஸ்டே 2 working days before the last day of the week. அதே நேரம் செட்டில்மெண்ட் occurs last working day of the week. Bond auction are settled on first and 15th of month. monthல ஆரம்பத்துல first working dayலையும் நடுவுல 15th working day 15th dayலையும் தான் அது செட்டில்மெண்ட் நடக்கும். ஆக்ஷன் வந்து இந்த பாண்ட் ஆக்ஷனை பொறுத்த வரையில 2 இந்த கிழமை மாசத்துக்கு 2 நடக்கும். ஒரு செட்டில்மெண்ட் அந்த மாச ஆரம்பத்துல வரும் ஃபர்ஸ்ட் working day. அதே மாதிரி 15th அல்லது அதற்கு கிட்டிய அடுத்த ஒர்க்கிங் டேகள் தான் இந்த பாண்ட் ஆக்ஷனை பொறுத்தவரையில். நான் இதை டிரான்ஸ்லேட் பண்ணவும் இல்லை, நேரத்தோடு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி தெளிவாக விளங்கப்படுத்திக்கிறேன் இந்த விஷயம். நீங்கள் நேரத்தோடு இருக்கிற டியூட்டோல ரிஃபர் பண்ணுற நேரம் இந்த விஷயம் உங்களுக்கு படும். செகண்டரி மார்க்கெட், பிரைமரி மார்க்கெட் வெரி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பை மீ. ரைட், இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. Securities are identified using its unique ISIN. அதாவது சென்ட்ரல் பேங்க் வந்து அரசு சார்பாக அந்த செக்யூரிட்டிஸ்களை இஷ்யூ பண்ற நேரம் அது ஒரு நம்பர் ஒன்று கொடுக்கும். அதுதான் வந்து யூனிக்யூ ஐசின் நாங்கள் சொல்றோம். ISIN ஐசின் என்று இதை சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ட்ரெஷரி பில்லை பொறுத்த வரையில இதுதான் வரும். LKA இப்படி அந்த சீரீஸ் போய் இது ஒவ்வொன்றுக்கும் மீனிங் இருக்குது. எல்கேண்டா ஸ்ரீலங்கா, ஏ வந்து ட்ரெஷரி பில்லுக்கு வந்து ஏன்ற விஷயம் வரும். 364 வந்து இங்கே வந்து 364 வந்தா அது 1 year T bill. 182 வரும் இன்ஸ்டெட் ஆஃப்
364க்கு பதிலாக 182 வரும். அது வந்து 6 month T-bill. அல்லது 91 என்று வரலாம், 091 என்று வரலாம். அது வந்து 91 days இந்த ட்ரெஷரி பில்ல குறிப்பிடும். டே 364. இன்னும் 14 என்று வந்து இயர் 2014. இ வந்து மாசம் மே. ஜனவரிண்டா ஏ வரும், பிப்ரவரிண்டா பி வரும், மார்ச்ண்டா சி வரும், ஏப்ரல் டி வரும், மே வந்து இ வரும். ஆகவே இது இ வந்து குறிப்பிடுகின்றது மே. 909 9th மே 9th 7 check digit digit. ட்ரெஷரி பாண்டை பொறுத்தவரையில பில்லுண்டா எல்கே சரியும் நான் பார்த்தோம். பி வந்து இங்க பி வந்து பொண்ட், அங்க பில் வந்து ஏண்டு வரும், இங்க பொண்ட் ஆகிக்கிறதுனால அது பீண்டு வரும். இது எல்லா இடத்துல எல்கே பி வரும். அப்படி வந்தா எங்களுக்கு எல்கே பின்ற ஐசினை பார்த்தோன்னு தெரியும் இது ஒரு ட்ரெஷரி பாண்ட். எல்கே ஏல என்ற ஐசினை பார்த்தோன்னு எங்களுக்கு தெரியும் இது ஒரு ட்ரெஷரி பில். இது 005 இங்க வந்து 005ன்றது 5 இயரை தான் குறிக்கும், 5 இயர் பாண்ட். அது பிறகு 15 வந்து 2015 குறிக்கும், இது 5 இயர் பாண்ட் 2015. ஜி வந்து அந்த இஷ்யூ பண்ண மாசம் ஜூலைன்றத குறிக்கும். 15th இது 15ன்றத குறிக்கும். 9 digit 9 check digit. இதுதான் அந்த ஐசிங் வடிவம். எங்களுக்கு ஒரு ஐசினை பார்த்தோன்னே விளங்கணும், இந்த தகவல்கள் அவ்வளவு அந்த ஐசின்ல காணப்படணும் என்ற அந்த விஷயம் எங்களுக்கு விளங்கணும். பொண்ட் டெர்மினாலஜி, பொண்டோடு சம்பந்தப்பட்ட டெர்மினாலஜியை பொறுத்தவரை இஷ்யூவர் சொல்ற வழங்குனர். யார் அந்த பொண்டை இஷ்யூ பண்றோ அவர் தான் அதோட வழங்குனர். பா வேல்யூன்ற வந்து அதோட ஃபேஸ் வேல்யூ. நாங்கள் இன்னொரு மாதிரி சொன்னால் ஃபேஸ் வேல்யூ சிலது வந்து 100 ஆயிக்கலாம், 1000 ஆயிக்கலாம். அது இஷ்யூ பண்ணப்படுன்ற அந்த முகப்பெருமதின்னு நாங்கள் சொல்லுவோம். முகப்பெருமதி, அதில் முகப்பெருமதி தான் பா வேல்யூ. இஷ்யூன்ற வந்து இஷ்யூ பண்ணுறால் பா வேல்யூன்றது வந்து அதோட முகப்பெருமதி. கூப்பான்ன்றது வந்து என்னன்னா கூப்பான் ட்ரெஷரி பொண்டோட சம்பந்தப்பட்டது. எவ்ரி 6 month ஸ்ரீலங்காவோட ட்ரெஷரி பாண்ட் வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணும். அது பே பண்ணும் என்னன்னா அதோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருஷத்துலேயும் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆக பிரிச்சும். ஃபர்ஸ்ட் 6 monthல ஒரு போர்ஷனும் செகண்ட் 6 monthல இன்னொரு போர்ஷனுமாக அது ஒவ்வொரு வருடமும் அதை பே பண்ணும். அந்த குறிப்பிட்டிருக்கிற பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கூப்பனாக செலுத்தப்படுகின்றது. ப்ரைஸை பொறுத்தவரையில இப்போ எங்களுக்கு தெரியும் பா வேல்யூ விற்குது, கூப்பன் விற்குது. ப்ரைஸை பொறுத்தவரையில டிஸ்கவுண்ட் ஓ ப்ரீமியம் பா மூணும் வரலாம். ஏன்னா டிஸ்கவுண்ட் ஓ ப்ரீமியம் ஓ பா ப்ரைஸ். பாண்டா கூப்பானும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஈக்குவல் என்றால், அதாவது கூப்பானை விட அந்த ரிக்வயர்ட் ரேட் ஈல்டு வந்து கூட இல்லை, ஒரே அளவு. கூப்பானும் ஈல்டும் ஒரே அளவு உண்டால் அது பா பாண்ட். கூப்பனும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரிக்வயர்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஒரே அளவு உண்டால், தேவைப்படுற அந்த வட்டி வீதம் ஒரே அளவு உண்டா அது பாண்டு செல்லும். அது டிஸ்கவுண்ட் உண்டு என்னன்னா நாங்க வாங்குகின்ற அந்த பொண்டை வந்து விட கூப்பானை விட நாங்க வாங்குற ஆளுக்கு தேவைப்படுகின்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட, அவர் கேட்கின்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட. அப்ப என்ன நடக்கும்டா முகப்பெருமதியிட இந்த டிஸ்கவுண்ட் பண்ணப்பட்டு அதுக்கு வழங்கப்படும். ஆகவே கூப்பான் பிளஸ் அந்த டிஸ்கவுண்ட் சேர்ந்து அவருக்கு அவரோட அந்த எதிர்பார்க்கின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக அமையும். பிரீமியம் என்றால் எதிர்பார்க்கின்ற இன்வெஸ்டட் ரிக்வயர்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூப்பானை விட குறைவாக, 1 நேரம் அது பிரீமியம் பொண்டாக இஷ்யூ பண்ணப்படும். 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 1 நேரம் அது பிரீமியம் பொ
அதுதான் பிரீமியம். ஆகவே ஒரு பாண்ட் பிரைஸை பொறுத்தவரையில 3ஆக அமையலாம். டிஸ்கவுண்ட், பிரீமியம், பா, இது 3ம் அமையலாம். டேர்ம் டு மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டின்ற வந்து ஒரு பாண்ட் எவ்வளவு காலத்துல அது இந்த முதிர்ச்சி அடையுது, எத்தனை வருஷம், 5 இயர்ஸா, 10 இயர்ஸா, 20 இயர்ஸா, 15 இயர்ஸா, அல்லது ஒட்டாகும் இருக்கலாம், 11 இயர் பாண்ட், 12 இயர் பாண்ட், அப்படி ஏதோ ஒவ்வொருத்தருடைய வசதிக்கு ஏற்பது இஷ்யூ பண்ணப்படும். yield to maturity வந்து required rate of return. நாங்கள் எங்களோட ரிட்டர்ன் ஐஆர்ஆர்னு சிலர் சொல்லுவாங்க, இதை நாங்கள் எதிர்பார்க்குற அந்த ரிட்டர்ன். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்ன்ற விஷயத்தை நான் நினைக்கிறேன் கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்ல உண்டு. அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்ன்றதை நாங்கள் கொஞ்சம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். நிறைய இடங்கள்ல எங்களுக்கு தேவைப்படுற அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்ன்ற விஷயம். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்ன்றா, அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்ன்றது உதாரணமாக ஒரு பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணப்படுது 1st January 2015. இது என்ன செய்யும் என்றால், இதுல இன்ட்ரெஸ்ட பே பண்ற நேரம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட பே பண்ணும் 1st July 2015. அப்புறம் செகண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யும் என்றால் 1st January 2016. இப்படி ஒவ்வொரு வருஷம் 6 மாசத்துக்கு ஒருக்கா இன்ட்ரெஸ்ட பே பண்ணி கொண்டு போகும். இத பொண்டை பொறுத்த வரையில பொண்ட் வந்து சந்தையில விற்கக்கூடிய பொண்ட். சந்தையில விற்கக்கூடிய பொண்டுண்டா, இப்ப இந்த பொண்டை வந்து ஏ என்ற நபர் வச்சிருக்கிறாருன்னு நான் வச்சுக்கிறோம். ஏ என்ற நபருக்கு சொந்தமான பொண்ட். இவர் 7 October 1st October 2015 இந்த பொண்டை விற்கிறாரு பி என்றாரு. இங்க வந்து பொண்டை விற்கிறாரு பி என்றாரு. ஆனா கம்பெனி வந்து அந்த அரசு வந்து கவர்மெண்ட் பாண்ட் நாங்க எடுப்போம். கவர்மெண்ட் வந்து ட்ரெஷரி பாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட வந்து எப்ப பே பண்ணும்டா 1st ஜூலையும் 1st ஜனவரியும் தான் பே பண்ணும். ஒவ்வொரு இயரும் 1st ஜூலையும் 1st ஜனவரியும் தான் பே பண்ணும். இந்த இடத்துல என்ன நடக்கும்டா, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் விலகிக் கொள்ளணும். ஏ இப்ப ஏ தான் இனிஷியல் ஓனர். ஏ வந்து இந்த பீரியட்ல அந்த பொண்டை வச்சிக்கிறாரு. பி வைத்துக் கொள்வாரு இந்த பீரியட்ல. அவே ரெண்டா பிரியும். ஃபர்ஸ்ட் இந்த பீரியட் வரைக்கும் மீக்கும் ஏக்கு, இந்த பீரியட் வரைக்கும் மீக்கும் பி. ஆனா இந்த 6 மாசத்துக்கு முறையான இன்ட்ரெஸ்ட் ரேட் 10% உண்டா, 5% எடுப்போம். 5% உண்மையில 2.5% வரை சொந்தம் 2.5 என்றா ஹாஃப் பீரியட் வச்சிருக்கிறாரு, அடுத்த ஹாஃப் வேற வச்சிருக்கிறாரு 2.5. ஆனா அரசு பே பண்ற நேரம் என்ன செய்யும்டா, கடைசியா யார்கிட்ட பொண்டிக்கிறோ அவருக்கு 5% பே பண்ணணும். பிக்கு தான் 5% பே பண்ணணும். பி இந்த இடத்துல வாங்குது பிக்கு தான் அந்த 5% போகும். ஆகவே இவருக்கு வராது. என்ன இது அரசு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கிற நேரம் அந்த குறிப்பிட்ட பொண்ட உரிமையாளர் பி தான் காணப்படுறாரு. ஆகவே இப்ப இவருக்கு அது கிடைக்காது. அங்க என்ன நடக்கும்டா, இந்த 2.5 இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நான் சொல்லுவோம் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட். இவருக்கான அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஏ வச்சிருக்கிற அந்த காலப்பகுதிக்கு அந்த 3 மந்த்ஸுக்குமான அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அந்த 2.5. இத பி வாங்குகின்ற போது செலுத்தணும். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து செலுத்துறதுக்கு நாங்க சொல்லுவோம் டேட்டிவ் பிரைஸ். டேட்டிவ் பிரைஸ் சொல்லுவோம். கிளீன் பிரைஸ் நாங்க சொல்லுவோம். கிளீன் பிரைஸ் வந்து இந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் இல்லாத விலை அந்த பொண்டுக்குரிய.
அக்ரூடோட சேர்த்து பிள்ளையதான் டேட் பிரைஸ். ஆகவே நான் சொன்ன விஷயத்தை தெளிவா விளங்கிக் கொள்ள வேணும். என்னன்னா ஒரு செக்யூரிட்டியை பொறுத்த வரையில அதுல அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஒரு பாகம் காணப்படுகின்றது. ஏன்னா அதை வழங்குகின்றவர் குறிப்பிட்ட காலத்துல அதை ஹோல்ட் பண்ணுவாரு. ஆகவே அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஒரு போர்ஷன் அதுக்குள்ளால இருக்கிறத நாங்க காணலும். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட நாங்க அப்படித்தான் விளங்கணும். ஆகவே அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் இல்லாம கணக்கிடப்படுகின்ற விலை வந்து கிளீன் பிரைஸ் என்று சொல்லுவோம். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் கிளீன் பிரைஸ் வந்து டேர்ட்டி பிரைஸ். அடுத்து வந்து பாண்ட் வித் ஆப்ஷன்ஸ். பாண்டுகள் இஷ்யூ பண்ற நேரம் ஆப்ஷனோட அதை இஷ்யூ பண்ணலாம். ஆப்ஷனோட இஷ்யூ பண்ற நேரம் கால் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. கால்ண்டா இடையில அந்த கால் பண்ற கொண்ட இஷ்யூ பண்ணி குறிப்பிட்ட 3 years பிறகு ஒண்ணுண்டா இஷ்யூ வரைக்கும் என்ன செய்யணும்டா 3 அவன் அப்படி ஒரு டெர்மினாலஜி போட்டிருந்தால் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அந்த பொண்டை சல்லியை கொடுத்துட்டு திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். சல்லியை ஒரு இஷ்யூ வரைக்கும் என்ன செய்யலாம்டா அந்த 3 monthsக்குள்ள விற்கலாம், திரும்பி பெற்றுக்கொள்ளலாம். அதை நாங்கள் வந்து கால் ஆப்ஷன் பொண்டுன்னு சொல்லுவோம். அல்லது நாங்கள் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று வச்சுக்கொள்ளலாம். இஷ்யூ வரை என்னன்னா ப்ரீ மெச்சூர் பண்ணுறேன் 3 yearsக்குள்ளால அதைத்தான் கால்னு சொல்லுவோம். புட் ஆப்ஷன்னா வாங்குற ஆளுக்கு அதை குறிப்பிட்ட ஒரு காலத்தில் விற்க எழுமுன்ற ஒரு ஆப்ஷனோடு நாங்கள் அதை பொண்டை இஷ்யூ பண்ணுறோம். ஈல் கேவுன்ற வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது ஈல் கேவுன்ற முக்கியமான ஒரு விஷயம். ஈல் கேவை நான் கொஞ்சம் லைட்டாக விளங்கப்படுத்துகிறேன் என்றால் அது நிறைய இடங்கள்ல தேவைப்படும். ஈல்கே ஒன்றை வந்து இங்க ஈல் ரேட்னு வச்சா இது எங்க கிராஃப் ஒன்று எடுப்போம். இது வந்து 10 in a 1 year, 1 year, 2 year, 3 year, 4, 5 அப்படியே போகும். ஈல் ரேட் இது பெரும்பாலும் இயற்கை வந்து அப்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருக்கும். இப்படியான ஒரு இயற்கை வாய்ப்பு ஆரம்பத்துல இது வந்து குறைந்த வட்டி விதத்திலே காலம் கூட கூட இது கூடி போறதையும் காணலாம். இது வந்து என்னன்னா இந்த இயற்கை ஒன்று வந்து அதாவது ஒவ்வொரு மெச்சூரிட்டியிலேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் புள்ளிகளை இணைச்சு வரையப்படுகின்ற இது. அதாவது இயர் 1க்கான ஈல்டு என்ன, இயர் 2க்கான ஈல்டு, இயர் 3க்கான ஈல்டு, இயர் 4க்கான ஈல்டு, இயர் 5க்கான ஈல்டு என்று அந்த ஈல்டு புள்ளிகளை ஒவ்வொரு புள்ளிகளை இணைச்சு வரையறது வந்து ஈல்கேவ். இந்த ஈல்கேவ் வந்து நிறைய இடங்கள் எங்களுக்கு பிரயோஜனப்படும். ஈல்கேவ் டெக்னிக்ஸ் ஒன்று இருக்குது, அதை நாங்க பயன்படுத்தலாம். ஆகவே ஈல்கேவ்ன்றது இதுதான். இஷ்யூவை வழங்குபவர் பணம் செலுத்துவதாக உறுதியளிக்கும் நிறுவனம் தேதியில் செலுத்த ஒப்புக்கொள்கிறது. இது எப்படின்னா இஷ்யூவர் என்ன செய்யறா பணத்தை பெற்றுக்கொண்டு பத்திரத்தை இஷ்யூ பண்ணுவாரு. இதை 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ உங்களோட பணத்தை திருப்பி தர்றது. அடுத்து வட்டி. அடுத்து கடன் வாங்கிய தொகை பிரின்சிபல் அமௌண்ட். அடுத்தது வழங்குனரின் வகைகள். பல வழங்குனர்கள் காணப்படலாம். ஒன்று வந்து மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், எங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணலாம். அரசு தொடர்பான முகவர் நிறுவனங்கள் இஷ்யூ பண்ணலாம். கவர்மெண்ட் ஏஜென்ட், அவங்களுக்கு தேவையான கவர்மெண்ட் கம்பெனிஸ்கள், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்கள் அவங்களுக்கு தேவையான பணத்தை பெறுறதுக்கு அந்த இதை
இஷ்யூ பண்ணலாம். அரசு தொடர்பான முகவர் நிறுவனங்கள், அரசு ஏஜென்ட்கள். அடுத்தது உள்ளூராட்சி அரசாங்கங்கள், முனிசிபல் கவுன்சில், பிராதேசிய சபா, பிரதேச சபா இல்லைன்ற எங்களோட காணல முனிசிபல் கவுன்சில் கிளம்பு முனிசிபல் கவுன்சில் நினைக்கிற ஒரு கொண்டு இருக்கும் உண்டு. நிறைய நாடுகளில் வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளில் அவங்களோட அந்த முனிசிபாலிட்டி பாண்ட் காணப்படுகின்றது. அடுத்த நிறுவனங்கள், கம்பெனிஸ் வந்து தனது தேவையான பணத்தை பெறுறதுக்காக வேண்டி கார்பரேட் பாண்டுகளை இஷ்யூ பண்ணலாம் கம்பெனிஸ். அடுத்தது கார்பரேஷன்ஸ்ன்றது கம்பெனிஸ் நிறுவனங்கள். சுப்ரா நேஷனல்ன்ற வந்து நான் இன்னும் சுப்ரா நேஷனல்டே போட்டேன். இப்போ IMF, வேர்ல்ட் பேங்க், ADB இப்படியான நிறுவனங்கள், அது அந்த நிறுவனங்கள் இஷ்யூ பண்ற பாண்டுக்கு நான் சொல்லுவோம் சுப்ரா நேஷனல் பாண்ட். இது வந்து வேல்யூன்றது தான். அவங்க என்ன வேல்யூல இஷ்யூ பண்றோம் வேண்டிய அவங்க டிசைட் பண்ணலாம். 100, 1000, 5000, 10,000 ஏதோ ஒரு வேல்யூ வச்சு இஷ்யூ பண்ணலாம். கூப்பான் பத்திரத்தை வழங்கும் போது குறிப்பிடப்பட்டுள்ள வட்டி வீதம். Rate the issuer agrees to pay annually. It is called coupon. Holders used to receive interest by stripping off coupons and redeem them. Coupon. அது ஸ்ட்ரிப்பிங் என்னென்றால் நீங்கள் தெளிவாக விலைக்கு கொள்ளணும். ஒரு கூப்பான் இஷ்யூ பண்ணுற ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணுற நேரம் எவ்ரி 6 months அது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். அதுக்கு சொல்கிறோம் நாங்கள் கூப்பான். அந்த கூப்பனையும் பொண்டையும் ரெண்டாக பிரிக்கலாம். கூப்பானை வேறையா பிரித்து அதை ஆட்களுக்கு வழங்கலாம். அதைத்தான் நாங்கள் ஸ்ட்ரிப்பிங் சொல்லுவோம். கூப்பனை வேறையாகவும் பிரின்சிபலை வேறையாகவும் வழங்கலாம். கூப்பான் ரேட் இன்டு வேல்யூ. இது வந்து எவ்வளோ கூப்பான்றதை எங்களுக்கு கால்குலேட் பண்ணலாம். பெர்சன்டேஜையும் பார்க்கலாம். ஆகவே கூப்பான் அது கூப்பான். ஜீரோ கூப்பான் பாண்ட். ஜீரோ கூப்பன் பாண்டுன்ற வந்து பாண்டை இஷ்யூ பண்ணி அந்த மெச்சூரிட்டி வரைக்குமான அந்த பீரியடுக்குள்ளால எந்த இன்ட்ரெஸ்ட் இன்கமும் பே பண்ணாது. மெச்சூரிட்டியில தான் அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணும். அதாவது நாங்கள் ஒரு ட்ரெஷரி பில் இப்படித்தான் இஷ்யூ பண்ணப்படுது. ட்ரெஷரி பில் இஷ்யூ பண்ணுற நேரம் 1 year எடுத்தா 6 months இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாது. 3 months எடுத்தாலும் அந்த 3 months முடியத்தான் இன்ட்ரெஸ்டோட திருப்பி செலுத்தப்படும். ஆகவே அதான் நான் சொல்றேன் ஜீரோ கூப்பான் பாண்ட். ஜீரோ கூப்பான் பத்திரங்கள் வட்டி செலுத்தாத கடன் பத்திரங்கள். வட்டி செலுத்தாத கடன் பத்திரங்கள் டெட் செக்யூரிட்டிஸ் தட் நாட் பே இன்ட்ரெஸ்ட். உண்மையில அப்படி வாரத்தை விட நான் சொல்லணும்னா இடையில வட்டி செலுத்தாது, முதிர்ச்சியில தான் வட்டி செலுத்தும். அதாவது முதிர்ச்சியில தான் நான் வட்டி செலுத்தும். ஆகவே என்ன செய்யறேன்னா வட்டி முதிர்ச்சியில செலுத்துறதுக்கு அது முகப்பெருமதியா டிஸ்கவுண்ட் பண்றோம். நாங்க வந்து ஒரு கம்பெனி வந்து 100 ரூபாய் பாண்ட் இஷ்யூ பண்ணுது. 5% வட்டி, அனுவல் வட்டி 5% 100 ரூபாய் படி 5 ரூபாய். அது என்ன செய்யும்டா அது இன்வெஸ்டர்ஸ்க்கு வழங்குற நேரம் 95 ரூபாய்க்கு வழங்கிட்டு முதிர்ச்சி அடைகிற நேரம் அதுக்கு 100 ரூபாய் கொடுக்கும். ஆகவே 95 ரூபாய் வாங்கினால் வாங்குற நேரம் நாங்கள் செலுத்துற 95 ரூபாய், அதை நாங்கள் முதிர்ச்சியில எங்களுக்கு கிடைக்கிற வந்து 100 ரூபாய். ஆகவே இந்த இதுக்கு சொல்ற டிஸ்கவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இது வந்து இந்த பாண்ட் மீக்கலாம். ட்ரெஷரி பில் மாய் ட்ரெஷரி பாண்ட் மாய் கோஆப்ரேட் பாண்ட்லேயே மீக்கலாம். பாண்டில் இஷ்யூ பண்ணுற நேரம் அதுக்கு நாங்கள் சொல்கிறோம் டீப் டிஸ்கவுண்டட் பாண்ட். ஏன்னா ஒரு 10 year பாண்டு இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சி வர நேரம் அதோட முகப்பெருமதி மிச்சம் குறைவாக வரும். அவை அதை டீப் டிஸ்கவுண்டட் ஆழ்ந்த வட்டி தள்ளுபடியா கழிவு அடிப்படையில் அது மிக கூடிய கழிவோடு வழங்குறது தான். அதாவது பெர்சன்டேஜ் அனுவல் பெர்சன்டேஜ் பார்க்குற நேரம் சிறுசாகிக்கும். ஆனால் முழுக்க அதோட விலையை தீர்மானிக்கிற நேரம் அதுக்கு கணிப்பிடப்படுகின்ற பெறுமதி மிச்சம் குறைவாகிக்கும். ஆகவே அதை டீப் டிஸ்கவுண்டட் பாண்ட் என்று சொல்வோம். ஆகவே கூப்பான் ஜீரோன்றது தான் இந்த இடத்துல நாங்கள் விளங்கப்படுத்திக்கிறோம். கூப்பான் பாண்ட் கூப்பான் பிணை
பிணைப்பு அல்ல பிணை பத்திரங்கள். பத்திரங்களுடன் கூப்பான்கள் இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது எவ்ரி 6 மந்த்க்குரிய கூப்பான். இந்த ஆரம்பத்துல பத்திரங்கள் வந்து இந்த ஸ்ட்ரிப்ல ஸ்கிரிப்ட் ஆயிடுச்சு, பேப்பர் வடிவில் காணப்பட்டுச்சு. அதே நேரம் அந்த கூப்பானும் அதோட அட்டாச் பண்ணி வரும். 10 இயர்ண்டா நீங்க யோசிச்சு பாருங்க, 20 கூப்பான்கள் அதோட இருக்கணும். அதை என்ன செய்யறேன்டா இன்வெஸ்டர்ஸ் அவங்க அந்த கூப்பான் டேட்ல பே பண்ற டேட்ல அதை வெட்டி அதை என்டோஸ் பண்ணி மத்திய வங்கி கொடுத்தா மத்திய வங்கி அதுக்குரிய பணத்தை கொடுக்கும். தான் அரசு சார்பாக மத்திய வங்கி அந்த பணத்தை கொடுக்கும். அந்த கூப்பானை வந்து இப்ப டிஜிட்டல் சிஸ்டத்துக்கு வந்து இப்படி அந்த பிசிக்கல் கூப்பான் இல்லை, அந்த பொண்டு யார்ட கையில் இருக்குதோ அந்த மெச்சூரிட்டி டேட்டுக்கு அவருக்கு அந்த வட்டிய கூப்பானை செலுத்தும். பிரைஸ்ன்ற வந்து bond price, present value of future cash flow received by the bond holder. பிரைஸ்ன்ற வந்து bond price, present value of future cash flow received by the bond holder. Cash flow interest payments at end of each period. Face value received at maturity. Cash flow discounted at the required rate of return. ஒரு உதாரணம் தந்திக்கிறேன். உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ஃபார்முலாவை போட்டு ப்ரைஸை மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்றதை கால்குலேட் பண்ணலாம். எனக்கு அந்த விளங்கப்படுத்துறதுக்கான நேரம் குறைவாகிறதுனால அதை நான் விட்டுட்டு ஒரு செஞ்சு பாருங்க. இதுதான் ஃபார்முலா, பொண்ட் ப்ரைஸ் ஃபார்முலா. இதை ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை கணக்கிடலாம். ப்ரைஸ் ப்ரீமியம் பாண்ட் டிஸ்கவுண்ட் பாண்ட் சம்மந்தமாக நான் சொன்னேன். இந்த பொண்ட ப்ரைஸ் வந்து இங்கே கால்குலேட் பண்ணிக்குது 90.5 ப்ரைஸ். இது வந்து டிஸ்கவுண்ட் பாண்ட் 100 ரூபாடு அது வந்து 90 ரூபாய்க்கு விற்கப்படுது. 100 ரூபாடு அது 102 ரூபா 75 விற்கப்படுதுண்டா அது வந்து ப்ரீமியம் பாண்ட். 100 ரூபாட முகப்பெரிய விட கூட விற்கப்படுறது ப்ரீமியம் பாண்ட் என்று சொல்லப்படும். ப்ரைஸ் ஃபார்முலா யூடியூப்லையும் பார்க்கலாம், பார்த்து செய்யலாம். Time to maturity. Time to maturity, the time between when the bond is issued and when it's mature, at which time the issuer must redeem the bond by paying the principal. எப்போ அதை வாங்குறோம் அதுதான் term to maturity. The amount time between now and when a bond mature. இப்போக்கும் இந்த mature ஆகிக்கிற அந்த ரிமைனிங் பீரியடை கூட சொல்லலாம் term to maturity. ஓகே, நாங்கள் இந்த செக்ஷனை முடிச்சிட்டோம். அடுத்த செக்ஷனுக்கு நாங்கள் போகிறோம். கொஞ்சம் குயிக்காக தான் போக வேண்டியது. சாரி, டைம் பெர்மிட் பண்ணது இல்லை, இல்லாட்டி அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் செஞ்சுட்டு போகலாம். ப்ரைஸ் சென்சிட்டிவிட்டின்றதை நாங்கள் பார்ப்போம். Examine the price yield relationship for different bonds. Price-க்கும் அந்த price yield relationship coupon 0, 5, 10, maturity 5, 20, year sorry இது ஆரம்பத்தில் இங்கே பார்த்தா எங்களுக்கு சில விஷயங்கள் இந்த டேபிள்ல இருந்து விளங்கலாம். இந்த டேபிள்ல இருந்து நாங்கள் சில முக்கியமான விஷயங்களை விளங்கலாம். இந்த டேபிள் என்ன சொல்லுதுன்னா கூப்பான் மெச்சூரிட்டி இயர்ஸ் இதில் தரப்பட்டிருக்கிறது. கூப்பானும் மெச்சூரிட்டி இயர்ஸ். இந்த ஈல்ட் டு மெச்சூரிட்டி என்ன ஈல்டில் அது விற்கப்படுது, அதோட விலை நிர்ணயிக்கப்படுது. இது ப்ரைஸ்ன்றதும் ஈல்ட் டு மெச்சூரிட்டி இங்கே தரப்பட்டிருக்கிறது எல்லாம் ப்ரைஸ். இப்போ 10% 5 இயர் பொண்டை பொறுத்த வரையில் அது 10% இங்கனோட கூப்பான் நிற்குது. 5 இயர் மெச்சூரிட்டிஸ். yield to maturity invested required rate இன்வெஸ்ட் பண்ணுற ரேட்ஸ் வந்து 7 ஆகிக்கிற நேரம் அதோட ப்ரைஸ் வந்து 112 ஆகிக்கு. இது வந்து 100 பொண்ட் வந்து 112க்கு விற்கப்படுது. இது வந்து நாங்கள் சொல்லுவோம் ப்ரீமியம் பொண்ட். அதே 8 ஆகுற நேரம் 107 ஆகுது. அதே 5 ஆகுற நேரம் 103 ஆகுது. அப்படி குறைஞ்சி வந்து 10% ரிக்கார்ட் ரேட் ஆகிற நேரம் அவரோட கூப்பான் ரேட்டும் இந்த ரேட்டும் சமப்படுது. அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் இந்த இடத்துல
உள்ளதான் விலை தீர்மானிக்கப்படுது. இங்க டிஸ்கவுண்டோ இதோ இல்லை, பார் பிரைஸ் அதோட அந்த முகப்பெறுமதியிலே அந்த பாண்ட் விற்கப்படுது. அதே போல இன்ட்ரெஸ்ட் ரேட் தொடர்ந்து ரெக்கார்ட் ரேட் கூடிக்கொண்டு போற நேரம் இங்க இது 10ஆவே இருக்கும், இங்க கூடிக்கொண்டு போகும். அந்த கூடுகின்ற தொகை டிஸ்கவுண்ட் பண்ணப்பட்டு விலையில அட்ஜஸ்ட் பண்ணப்படும். அவே இங்கே வந்து 99க்கு நாங்க வாங்குறோம். 10.01 ஆகல, 10.1 ஆகல, 99.62 ஆகுது. 11 ஆகல, 11% ஆகல, 96.30 மாறுது. அப்படியே இன்ட்ரெஸ்ட் ரேட் தொடர்ந்து கூட்ட நேரம் கடைசியாக 13ல 8 ஆகுது. இதே போல 5 இயர் பாண்ட் 5%லையும் உங்களுக்கு காணலும் ப்ரைஸை இங்கே வந்து எல்லாமே இந்த 5 விட 7 வந்து கூட எல்லாம் கூட இருக்கிறதுனால இந்த பாண்ட் டிஸ்கவுண்டட் பாண்டாக தான் எல்லா தருணத்துலையும் காணப்படுது. அடுத்த 5 இயர் பாண்டை வந்து 0% ஆகிக்கிற நேரம் ரிக்கார்ட் ரேட் இப்படி மாறிக்கொண்டு போகிற நேரம் அதில் ஒவ்வொரு கட்டத்திலையும் அதோட டிஸ்கவுண்ட் வந்து கூடிக்கொண்டு போய் இந்த இடத்துல 54க்கு வருது. அதே வந்து 20 இயர் பாண்டை பொறுத்த வரையில் 10% ஆகிற நேரம் அது அந்த இதாகுது. 10% கூப்பான் வந்து 10% ஆகிற நேரம் ஃபாவலிவாகுது. அதுக்கு மேல எல்லாம் அதுக்கு அப்போ 10% விட குறைவாகிக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலையும் அது பிரீமியம் பாண்டாக காணப்படுது. இங்கே வந்து ஒரு ஹை பிரீமியம் இருக்கிறத நாங்கள் காணலாம். அதே போல அது வந்து 10 விட கூடிக்கொண்டு போகிற நேரம் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிட்டு போகிறத நாங்கள் காணலாம். இதே போல் 5 காணலாம். இந்த 0% பாண்ட் மிச்ச முக்கியமான ஒரு விஷயம். 0% 20 இயர் பாண்டை பொறுத்த வரையில் அது 7% ரிக்கார்ட் ரேட் ஆகிக்கிற நேரம் ஆனால் விலை வந்து 25 தான் நிற்குது. 25க்கு நாங்கள் வாங்கினா ஆஃப்டர் 20 இயர்ஸ் எங்களுக்கு வந்து அது 100 கிடைக்கும். அதே நேரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் 13 ஆகிக்கிற நேரம் நாங்கள் 8 ருபீஸ்க்கு வாங்கலாம். அந்த பாண்டை 8 ருபீஸ் வாங்கினா ஆஃப்டர் 20 இயர்ஸ் எங்களுக்கு 100 கிடைக்கும். இது பல மடங்காக பெருகலாம். இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் டீப் டிஸ்கவுண்டட். நாங்கள் 8 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 100 பெறுறோம். அது வந்து டீப் டிஸ்கவுண்டட் பாண்ட். இந்த பாண்ட் எல்லாத்தையுமே சொல்லலாம். ஏன்னா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பெறுமதி வந்து மிக குறைவான ஒரு தொகையாக காணப்படுது. பாண்ட் ப்ரைஸ் சென்சிட்டிவிட்டி அது இந்த சேஞ்ச் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகக்கொள்ள எப்படி நடக்குது, அதாவது பாவலிவில் இந்த சேஞ்ச் இன்னும் 0 ஆயிக்கு ரெண்டு இந்த கூப்பானும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஈக்குவல் ஆகிக்கிற நேரம் 0வாக காணப்படுது. கூப்பானும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் 0 ஆகிக்கிற அதே நேரம் இதுக்கு மேல எல்லா பாண்டும் பிரீமியம் பாண்டாக காணப்படுது. இப்படி அந்த சேஞ்ச் வந்து பிளஸ் ஆகிக்குது. இங்க வந்து சேஞ்ச் வந்து மைனஸ் ஆகிக்குது. இது டிஸ்கவுண்டட் பாண்டாக காணப்படுது. ஒன் பிரைஸ் சென்சிட்டிவிட்டி பத்திர விலை உணர்திறன். முதலீட்டு பத்திர விலை உணர்திறன். விலை உணர்திறன் அனைத்து பத்திரங்களுக்கும் ஒரே மாதிரியா இல்லை. எல்லா பாண்டுக்கும் ஒரே மாதிரியா இருக்காது. உணர்திறன் வந்து வித்தியாசப்படும். அது எப்படி வித்தியாசப்படும்ன்றது கூப்பான், அடுத்தது அவரோட முதிர்வு, இப்படி பல விஷயங்கள்ல தொடர்படும். பத்திரத்தின் முதிர்வு தொடர்புடையது பத்திரத்தின் விலை உணர்திறனோட. அதாவது பத்திரத்தின் முதிர்வு கூடுற நேரம் அதோட உணர்திறன் கூடிக்கொண்டு போகும் நேரத்தோட. பத்திரத்தின் கூப்பான் நேர்மாறான தொடர்புடையது. பத்திரத்தின் கூப்பான் கூட கூட அதோட உணர்திறன் குறைஞ்சு கொண்டு போறதை காணலாம். ஈல்டு தலைகீழ் தொடர்பு, சமச்சீரற்ற தலைகீழ் தொடர்பு. ஆனா ஒரு ஓர்டருக்கு இருக்காது, அது கூடி குறையலாம். அப்படி பத்திர விலை உணர்திறன் அளவீடு அனைத்து பணப்புழக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா பணப்புழக்கங்களையும் வேண்டும். மறுமுதலீட்டு ஆபத்தையும் அது கன்சிடர் பண்ண வேண்டும். டியூரேஷன், ஒரு பத்திரத்தின் விலையேற்ற டியூரேஷன் வந்து சென்சிட்டிவிட்டியை பார்க்குறது. ஒரு பத்திரத்துல சென்சிட்டிவிட்டியை பார்க்கறது தான் அந்த டியூரேஷன் நாங்கள் சொல்வோம். டியூரேஷன் பொறுத்தவரையில
ஒரு பத்திரத்தின் பயனுள்ள முதிர்ச்சியை அளவிடுதல். அதோட பயனுள்ள மெஷர் ஆஃப் எஃபெக்டிவ் மெச்சூரிட்டி பீரியட். எஃபெக்டிவ் பயனுள்ள முதிர்ச்சி. அனைத்து பணப்புழக்கங்களின் சராசரி வாழ்க்கை, எல்லாத்திலையும் சராசரி வாழ்க்கை. வெயிட்ஸ் என்பது பணப்புழக்கங்களின் தற்போதைய மதிப்பு. வட்டி விகித இடர் அடிப்படை அளவீடு. டியூரேஷன் நேரடியாக விலை உணர்தினருடன் தொடர்புடையது. டியூரேஷனுக்கும் விலை உணர்தினருக்கும். அதாவது டியூரேஷன்ன்றது ஒரு செக்யூரிட்டியோட பெருமதி. எத்தனை பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 100% கூடுகின்ற போது அந்த இது செக்யூரிட்டியோட பெருமதி எத்தனை வீதத்தால குறைவடையும், எத்தனை வீதத்தால குறைவடையும்ன்றதுதான் இது. இந்த பிவி பிரசன்ட் வேல்யூ கேஷ் ஃப்ளோ, இது டைம் டு கேஷ் ஃப்ளோ. present value cash flow K, where K is the coupon frequency. எத்தனை கூப்பான்றது டியூரேஷன். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். டியூரேஷன் பத்திர பாதிக்கும் காரணிகள். டியூரேஷனை பாதிக்கிற காரணிகள்ல முக்கியமான ஒன்று முதிர்ச்சி அதிகரிக்க டியூரேஷன் அதிகரிக்கிறது. மெச்சூரிட்டி பீரியட் இயர் வந்து கூடி கூடி போகிற நேரம் அந்த பொண்ட சென்சிட்டிவ் கூட வாய்க்கும். ஆகவே அது கூடுதலாக பாதிக்கும். கூப்பான் அதிகரிக்கும் போது டியூரேஷன் குறையும், அங்கே சென்சிட்டிவ் குறைவாக காணப்படும். ஈல்ட் அதிகரிக்கும் போது டியூரேஷன் குறைகிறது. ஈல்ட் கூடிக்கொண்டு போகிற நேரம் அதோட விலை குறையும், ஆகவே சென்சிட்டிவ் வந்து குறைஞ்சு கொண்டு போகும். தடவைகள் எத்தனை தடவைகள் அதிகரிக்கும் போது டியூரேஷன் குறையும். அந்த பணம் எங்களுக்கு குயிக்காக கிடைக்குது. இப்போ உதாரணமாக 1 year ட்ரெஷரி பாண்டை பொறுத்த வரையில அதுல அந்த எங்களுக்கு திருப்பி கிடைக்கிற காலத்தை விட குயிக்காக அந்த இதுல திருப்பி கிடைக்கிறது எங்களுக்கு குயிக் ஆகிக்கும். அடுத்து பத்திர விலை ஏற்ற இறக்கம் பற்றி டியூரேஷன் கூறுகிறது. டியூரேஷன் calculation of duration 4-year 10% coupon bond selling at 100. இப்போ எங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இதில் வந்து 10 கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் இயரில் இங்கே இயர் டு மெச்சூரிட்டி நாங்கள் எடுத்துக்கொண்டோம்டா 4 year bond. செகண்ட் இயரில் எங்களுக்கு 10 கிடைக்கும். அதே போல் தேர்ட் இயரில் 10 கிடைக்கும். ஃபோர்த் இயரில் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 110 கிடைக்கும். அடுத்த ப்ரெசன்ட் வேல்யூ என்னான்னு பார்க்க. ப்ரெசன்ட் வேல்யூவை பொறுத்த வரையில் ஒவ்வொன்றுடைய ப்ரெசன்ட் வேல்யூ எங்களுக்கு 10% வச்சு பார்த்தோம்னா சரியாக ஈக்குவலாக 100 ப்ரெசன்ட் வேல்யூ. அதே பிறகு ப்ரெசன்ட் வேல்யூ இன்டு டி டைம் இன்னும் வந்து 1, அது வந்து 9, அது பிறகு இது 2, 16, 322, இது இன்டு இது 4, 310. இது எல்லாத்தையும் நாங்கள் கூட்டினா இது எல்லாத்தையும் கூட்டி வர தொகையை 100ஆல் பிரிச்சா 3.49 years. Modified duration is 3.49 வந்து 1.10ஆல் பிரிச்சோம்னா 3.17 மாறும். modified duration 3.17 modified duration. Calculating of duration 4-year 0 coupon bond selling 100. இப்போ இதில் வந்து 4-year 0 கூப்பானை பொறுத்தவரையில் இதில் ஆரம்பத்தில் எந்த கேஷ் ஃப்ளோவும் எங்களுக்கு வராது, எந்த கேஷ் ஃப்ளோவும் வராது, இங்கேயும் வராது. ஆகவே டியூரேஷன் பொறுத்தவரையில் இதில் டியூரேஷன் எப்பயும் 0 கூப்பான டியூரேஷன் வந்து ஈக்குவல் டு மெச்சூரிட்டி 4 years. இங்கே 4 years. இது 68.3, இது 273, இதால் பிரிச்சா 4 years வரும். மோடிஃபைட் டியூரேஷனை பொறுத்தவரையில் 4.1 3.64 வரும். மோடிஃபைட் டியூரேஷன் 3.17 வந்துச்சு. இங்கே 0 கூப்பனை பொறுத்தவரையில் 3.64. அடுத்தது 5 7-year bonds selling at yield to maturity 6%. 6%.
இதுல வந்து 7% bond selling 777 ஒவ்வொரு இதுலயும் 5 இயர்ஸுக்கும் மேல கிடைக்கும். கடைசி இயர்ல இன்ட்ரெஸ்டோட இது கிடைக்கும். அதே நேரம் மீட அந்த டோட்டலா 104.21 வரும் மீட ப்ரெசன்ட் வேல்யூ. அதோட ப்ரெசன்ட் வேல்யூ வந்து டைமோட பார்க்குற நேரம் 458.65 வரும். டியூரேஷனை கிடைக்கிற நேரம் இதால பிரிக்க 4.440 வரும். 5 year bond 4.440. அதே போல modify duration பொறுத்தவரையில டியூரேஷனை தான் நாங்கள் இதில் தந்திருக்கோம். modify duration கண்டுபிடிக்கலாம். இது கண்டுபிடிச்சா ஒரு modify duration பொறுத்தவரையில் modify duration வந்து 4.012 divided by 1.07 4.11 மாதிரி வரும். நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டியூரேஷன். டியூரேஷன் என்பது ஒரு பத்திரத்தின் பணப்புழக்கங்களின் சராசரி முதிர்ச்சியாகும். அங்கு பணப்புழக்கங்களின் தற்போதைய மதிப்புகள் வெயிட்டட் எடைகளாக செயல்படுகிறது. ஒரு பூஜ்ஜிய கூப்பான் பத்திரத்தின் டியூரேஷன் அதன் முதிர்ச்சிக்கு சமனாகும். நாங்கள் அதை பார்த்தோம். 0 கூப்பனை பொறுத்தவரையில் 4 இயர் 0 கூப்பன் டியூரேஷனும் 4 காணப்படும். டியூரேஷன் என்பது தற்போதைய மதிப்பு அடிப்படையில் சராசரி முதலீட்டின் பாதியை பெற்றிருப்பர். டியூரேஷன் என்பது ஒரு பத்திரத்தின் பணப்புழக்க ஸ்ட்ரீமின் சமநிலை புள்ளியாகும். அங்கு பணப்புழக்கங்கள் தற்போதைய மதிப்பின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்த இதுல நான் பார்க்கலாம். இந்த படத்துல அழகா விளங்கும் எங்களுக்கு the price yield relationship. இந்த இது price yield relationship. yield வந்து 0 ஆயிக்கிற நேரம் price வந்து கூடும். அதே நேரம் இப்படி yield 2, 4, 6, 7 கூடிக்கொண்டு போற நேரம் எங்களோட ப்ரைஸ் வந்து என்ன நடக்கும்னா குறைஞ்சி கொண்டு போகும். 20%ல ப்ரைஸ் வந்து 20%ல இந்த லெவலில் தான் இது 50 லெவலில் தான் காணப்படுது. அவை இப்படியான ஒரு டவுன்வர்ட் ஸ்லாப்பிங் கே ஒன்று காணப்படும். இது வந்து இந்த 0 குவிவாக காணப்படுறதோடு இது என்ன சொல்றேன்டா எதிர்மறை தொடர்பை நாங்கள் காணலாம். இங்கே வந்து இது கூடிக்கொண்டு போகிற நேரம் ஈல்டு வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டு போக இல்ல பெருமதி அல்லது விலை வந்து தொடர்ந்து குறைவடைந்து வாரத்தை நாங்க காணலாம். அவை இது ஒரு நேர்கோடாக இருக்காது. இப்படி ஒரு வளைகோடாகத்தான் இது காணப்படும். இது வந்து இந்த பிரைஸ் ஈல்ட் ரிலேஷன்ஷிப் இன்வெர்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம் நாங்கள். எதிர்மறை ஈல்ட் கூடும் போது பிரைஸ் வந்து குறையும். அந்த எதிர்மறை தொடர்பைத்தான் இது காட்டுது. கால்குலேட்டிங் டியூரேஷனை கால்குலேட் பண்ற அந்த மெத்தட் இது வந்து அந்த டிஸ்கவுண்ட் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ற அதுக்கான ஃபார்முலாவும் தரப்பட்டிருக்குது. உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். நீங்க இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா இது அழகாக விளங்கிக் கொள்ளலாம். டியூரேஷன் வட்டி வீத ஆபத்து. நாம் அதை இங்கே பயன்படுத்துவதால் சந்தை வட்டி வீதங்கள் ஈல்டுகளில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஒரு பத்திரத்தின் மதிப்பின் உணர்திறனை குறிக்கிறது. டியூரேஷன் வந்து ஈல்டு வந்து மாறுற நேரம் எப்படி அந்த செக்யூரிட்டியோட விலை மாறும், பெறுமதி மாறும். டியூரேஷன் என்பது ஈல்டு மாற்றங்களுக்கான பத்திரத்தின் விலை உணர்திறனை அளவிடுவதாகும். குறிப்பாக ஈல்டு 1% மாற்றத்துக்கான பத்திரத்தின் விலையின் சதவீத மாற்றத்தினை நேரடியாக இதை விளக்கலாம். percentage change in bond price, yield change in percentage. yield or 1% yield change ஆகிற நேரம் price என்ன இதால எந்த பெர்சன்டேஜால சேஞ்ச் ஆகுது என்பதுதான் இந்த டியூரேஷன். டியூரேஷன் பிரைஸ் ரிலேஷன்ஷிப். 0 கூப்பானும் டியூரேஷனும் மெச்சூரிட்டியும்
ப்ரைஸ் எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும். டியூரேஷன் 15%, 10% அப்படின்னு கூப்பானோடு தரப்பட்டிருக்குது. ஈல்ட் மெச்சூரிட்டி இங்கே 6% ஆகிக்குது. கூப்பனை நந்திக்கிறாங்க, இது நந்திக்கிறாங்க. இது படத்தை தெளிவாக பார்க்க நேரம் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் விளங்கும். ஒரு பத்திரம் ஈல்ட் 7 முதல் 8 வரையாக உயர்ந்து அதன் விலை 5 வீதத்தால் வீழ்ச்சி அடைந்தால் டியூரேஷன் அளவை கணக்கிடுங்கள். ஒரு பத்திரத்தின் டியூரேஷன் இது கணக்கு உங்களுக்கு தந்திக்கு, இதையும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். கன்வெக்சிட்டி. இப்போ நாங்கள் ஒரு விஷயத்துக்கு வரணும். கன்வெக்சிட்டின்றா என்னான்னு. கன்வெக்சிட்டின்றது நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். என்னன்னா அது எந்த இடத்துலேருந்து வர்றது நல்ல. இது ஈல்ட் கேவ். உங்களுக்கு இந்த ஈல்ட் கேவை பொறுத்த வரையில இந்த இடத்துல இருக்கிற மாற்றத்தை எங்களுக்கு கணிப்பிடலாம். ஆனால் ஈல்ட் கேவ் ஒரு இது குவிவாக இருக்கிறதுனால ஈல்ட் கேவோட மாற்றம் இந்த சரியாக கணிப்பிட முடியாம இருக்கும். ஏன்னா இங்கே இப்போ இந்த இடத்துல இருந்து இங்க மாறுற நேரத்துக்கு இது பெரிய அளவுல சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டால் சில நேரம் பெரிய ஒரு வித்தியாசம் வராது. டியூரேஷனால சரியான அந்த சென்சிட்டிவிட்டியை கண்டுபிடிக்க இயலாது. ஒரு பொண்டோட டியூரேஷன் வந்து சரியான பெறுமதியை காட்டாது. ஆகவே இந்த இடையில இந்த இடத்துல பெறுமதியை காட்டாது. டியூரேஷன் காட்டுற நேரம் இன்னைக்கு உள்ள சேஞ்சை காட்டும், இதுக்கு இடையில உள்ள சேஞ்சை காட்டாது. ஒரு நேர்கோட்டில் தான் டியூரேஷன் காட்டும். ஆகவே குவிவான ஒரு கோட்ல காட்டாது. ஆகவே உண்மையானதை காட்டணும்னா டியூரேஷன் பிளஸ் கன்வெக்சிட்டி, இதை நாங்க இந்த பெறுமதியை கன்வெக்சிட்டி ஊடாக கண்டுபிடிக்கலாம். கன்வெக்சிட்டி என்றது செகண்ட் டீவியேஷன். ஒரு ஃபார்முலாட செகண்ட் டீவியேஷன் தான் கன்வெக்சிட்டி என கருதப்படும். ஆகவே இந்த இடத்துல இருக்கிற இந்த டிஃபரண்ட் நாங்க டியூரேஷனை பார்த்தா டியூரேஷன் சேஞ்ச் இந்த இடத்துல தான் பார்க்கலாம். உண்மையில டியூரேஷனுக்கான உணர்திறன் இங்கு தான் வரணும் அல்லது இங்க தான் வரணும். அது உண்மையா கண்டுபிடிக்கிறேன்னா கன்வெக்சிட்டின்ற விஷயத்தை நாங்க அவதானிக்க வேண்டும், கருத்தில் கொள்ள வேண்டும். கன்வெக்சிட்டியை கருத்தில் கொண்டால்தான் டியூரேஷனை எங்களுக்கு சரியாக கால்குலேட் பண்ணலாம். ஆகவே சரியான சேஞ்ச பிரைஸ்ல இந்த ஈல்ட் ஏற்படுகின்ற மாற்றத்துக்கான சரியான பெறுமதியை இதுல கண்டுபிடிக்கலும். அப்பதான் கன்வெக்சிட்டி என்பது விலை ஈல்ட் வளைவின் அளவீடு ஆகும். நான் அந்த காட்டினேதான். கன்வெக்சிட்டி விலை ஈல்ட் உறவு அதிக குவிவு, அதாவது அதிக குவிவா இருக்கிற நேரம் எங்களுக்கு அந்த சரியான விலையை பெறண்டா கன்வெக்சிட்டி தான் யூஸ் பண்ணணும். ஒரு நேர்கோட்டில் பூஜ்ஜிய கன்வெக்சிட்டி உள்ளது. நேர்கோட்டில் கன்வெக்சிட்டி இல்லை, வளைகோட்டில் தான் கன்வெக்சிட்டி காணப்படுது. ஒரு நேர்கோட்டு நாங்க செகண்ட் டிவியேஷனுக்கு போனதுக்கு பெறுமதி 0வாகத்தான் வரும். விலை ஈல்ட் வளைவு உண்மையில் ஒரு நேர்கோடாக இருந்தால் கன்வெக்சிட்டி 0மாக இருக்கும். அது தெளிவு. குவிவுத்தன்மையை பற்றி நாம் கவலைப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் விலை ஈல்ட் உறவு மிகவும் பத்திர விலை மாற்றங்களின் டியூரேஷன் அடிப்படையான சரியான மதிப்பீடுகளை கொடுக்கவில்லை. நான் அந்த நேரத்தோட காட்டினேதான். ஈல்ட் வந்து கன்வெக்ஸ் ஆகிக்கிற நேரம், குவிவாக இருக்கிற நேரம் அதோட சரியான சேஞ்ச் எங்களுக்கு காண இயலாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஈல்ட் ஏற்படுகின்ற மாற்றத்துக்கும் டியூரேஷன்ல கணிப்பிடுற மாற்றத்துக்கும் டியூரேஷன்ல ஒரு நேர்கோட்டில் தான் கணிப்பிடலாம். ஆகவே அது அந்த கன்வெக்சிட்டியை பயன்படுத்துறதன் ஊடாக தான் உண்மையான சரியான மாற்றத்தை எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். டியூரேஷன் அண்ட் கன்வெக்சிட்டி இணைப்பதன் மூலம் ஒரு பத்திரத்தின் விலையில் உள்ள சதவீத மாற்றத்தினை மிக துல்லியமான மதிப்பீட்டை பெறலாம். குறிப்பாக பெரிய மாற்றங்களுக்கு. சின்ன மாற்றம் உண்டா, நான் அந்த கோட்ல காட்டின மாதிரி சின்ன ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருந்தா பெரிய வித்தியாசம் வராது. பெரிய மூவ்மெண்ட்ஸை பொறுத்த வரையில பெரிய ஒரு வித்தியாசத்தை காட்டும். ஒரு பத்திரத்தின் சதவீத விலை மாற்றத்தை அதன் கன்வெக்சிட்டி அண்ட் டியூரேஷன் அடிப்படையில் மதிப்பிடுவதற்கான சூத்திரம். அது எப்படி நாங்க காண்றது? Percentage change in price equal duration effect and convexity effect. நான் இங்க வந்து டியூரேஷன்ல ஃபர்ஸ்ட் டிவியேஷனை பார்க்கிறோம். dy
duration into dy plus convexity into dy squared. செகண்ட் டீவியேஷன் ஊடாகத்தான் நாங்கள் அதை பார்க்குறோம். இதுக்கான ஒரு உதாரணமும் சந்திக்குது, உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். நாங்கள் இப்போ கன்வெக்சிட்டியை பார்த்தோம், டியூரேஷனை பார்த்தோம். பத்திரங்கள்ல காணப்படுகின்ற அபாயங்கள். வட்டி வீத ஆபத்து என்பது பத்திரம் மதிப்பு மீதான தற்போதைய வட்டி வீதத்தில் ஏற்படும் மாற்றங்களின் விளைவை குறிக்கிறது. வட்டி வீதங்கள் உயரும் போது பத்திர மதிப்புகள் குறையும். இது வட்டி வீத அபாயத்தின் மூலமாகவும் இது டியூரேஷன் எனப்படும் அளவிடும் மூலமாகவும் மதிப்பிடப்படுகிறது. ரைட், இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், பத்திரங்களோட வட்டி வீதம், சந்தை வட்டி வீதம் கூடுகின்ற போது வட்டி வீதத்துக்கும் அந்த சந்தை பெறுமதிக்கும் இடையிலான தொடர்பு, தலைகீழ் தொடர்பு தான் காணப்படுகின்றது. வட்டி வீதம் கூடுகின்ற போது, ஈல்ட் கூடுகின்ற போது சந்தை பெறுமதி குறைவடையும். ஆகவே நாங்க அந்த வட்டி வீத ஆபத்து என்பது பத்திர மதிப்பு மீதான தற்போதைய வட்டி வீதத்தில் ஏற்படும் வட்டி வீதம். இப்ப எங்களுக்கு தெரியும், அண்மையில நிறைய வட்டி வீதம் குறைஞ்சி போச்சு. ஸ்ரீலங்கால கூட சென்ட்ரல் பேங்க் போலீஸ் ரேட் கட் பண்ணதுனால ட்ரெஷரி பாண்ட், ட்ரெஷரி பில்களுக்கான வட்டி வீதம் குறைஞ்சிச்சு. அதனால அவையின் பெருமதி கூடிச்சு, விலை கூடிச்சு. ஏண்டா இன்வெஸ்ட் ரிலேஷன்ஷிப் வட்டி வீதம் குறைகின்ற போது விலைமதி கூடும். இதே மாதிரி அடுத்த வட்டி வீதம் கூடுகின்ற போது பெறுமதி குறைந்து போகும். இது வட்டி வீத அபாயத்தின் மூலமாகவும் டியூரேஷன் எனப்படும் அளவீட்டின் மூலமாகவும் மதிப்பிடப்படுகின்றது. ஈல்ட் வலையின் ஆபத்து ஈல்ட் வலையின் வடிவத்தில் மாற்றத்திலிருந்து எழுகிறது. இது பத்திரத்தின் ஈல்டுக்கும் முதிர்ச்சிக்கும் இடையிலான உறவை காட்டுகின்றது. ஒவ்வொரு முதிர்ச்சியிலும் ஈல்ட் வலையில் இணையான மாற்றங்கள், ஈல்ட் சம மாற்றங்களுக்கான வட்டி வீத ஆபத்தின் டியூரேஷன் ஒரு பயனுள்ள நடவடிக்கையாக இருக்கும் போது டியூரேஷன் வலையின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றங்கள் பல்வேறு முதிர்ச்சிகளை கொண்ட பத்திரங்களின் வெவ்வேறு அளவுகளில் ஈல்ட் மாறுகின்றது என்பதனை இருக்கின்றது. அதாவது மேலும் தெரியும், அந்த நிறைய எக்ஸ்பெக்டேஷன் தியரி தான் இந்த மார்க்கெட்ல வேலை செய்யுது. எதிர்காலத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன நடக்கும்டா, நடைமுறையில எதிர்காலத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுமுண்டா நிறைய இப்ப லாங் டேர்ம் பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப அதோட விலை குறையும், அதுக்கான விலை குறையும். ஆனா ஷார்ட் டேர்ம் பாண்டுகளோட விலை கூடும். ஏன்னா குறுகிய காலத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதை இன்ட்ரெஸ்ட் கூட நேரம் திருப்பி இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்களோட, ஆகவே அதோட விலை கூடும், வட்டி குறையும். அதே டிமாண்ட் அந்த அப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல அந்த ஈல்கோட ஷேப் மாறலாம். ஈல்கோ அப்வர்ட் ஸ்லோப்பிங் நாங்கள் நார்மலா சொன்னாலும் அது சில சந்தர்ப்பங்கள்ல டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கூட ஆகலாம் என்ற எதிர்கால எதிர்பார்க்கைகள் அடிப்படையில், அல்லது பிளாட்டான ஒரு இயற்கையாகவும் சமாந்திரமான இயற்கையாக காணப்படலாம். வட்டி வீதங்கள் வீழ்ச்சி அடையும் போது அழைக்கக்கூடிய பத்திர முதலீட்டாளரின் அசல் பிரின்சிபல் திருப்பி தரப்படலாம். அதாவது வட்டி வீதம் குறைகிற நேரம் மிகிற ஒரு ஆபத்தான். ஒன்று பெருமதி குறையும். அடுத்த ஒரு ஆபத்து தான் என்னன்னா, கோல் பண்ற ஆப்ஷனோட கோலபிள் பாண்ட் நான் நேரத்தோட சொன்னேன், அந்த பத்திரங்களை திருப்பி கோல் பண்ணலாம். திருப்பி கோல் பண்ற என்ற விடயம் வருமா இருந்தா அதோட இந்த என்ன நடக்கும்னா, வட்டி வீதங்கள் வீழ்ச்சி அடையும் போது ஒரு ஆபத்து இருக்குது. நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், 10% இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், இப்போ 5% ஆச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆனால் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற கோலபிள் பாண்ட் உடனே இஷ்யூவர் என்ன செய்வார்னா, நான் எங்களுக்கு தந்துக்கிற பாண்டை கோல் பண்ணிட்டு அழைச்சிட்டு அவர் வேற ஒரு பாண்ட் குறைந்த வட்டி வீதத்தில் இஷ்யூ பண்ணுவார். ஆகவே எங்கட பாண்டை நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும், இன்வெஸ்டர்ஸ் கொடுக்க வேண்டும். கொடுத்துட்டு அவங்க திரும்ப மார்க்கெட்ல இருக்கிற சந்தை வட்டி வீதம் குறைந்த ஒரு ரேட் வட்டி வீதத்துல தான் ரீஇன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும்.
முன்கூட்டியே செலுத்தும் ஆபத்து அழைப்பு அபாயத்திற்கு ஒத்ததாகும். முன்கூட்டியே செலுத்துவதல் என்பது குடியிருப்பு. நாங்கள் தெரியும் ஹவுசிங் லோன் எடுத்திருந்தா ஆரம்பத்துல இப்ப வட்டி வீதம் குறைத்து முந்தி நிறைய ஆட்கள் எடுத்திருந்தாங்க 15-16% எல்லாம் ஹவுசிங் லோன். இப்போ வட்டி வீதம் 6-7-8 வந்த பிறகு ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்களோட அந்த நேரத்தோடு எடுத்த கடன் எல்லாம் திருப்பி செலுத்திட்டு திரும்ப புதிய ஒரு கடன் போவாங்க. ஆகவே அந்த வட்டி வீதம் வீழ்ச்சி அடைகிறதுனால அந்த பூமிக்கு முதலீட்டாளர் இந்த முன்கூட்டியே புதிய குறை இந்த வீதத்தில் மறுமுதலீடு செய்ய வேண்டும். அழைப்பு ஆபத்தை போலவே வட்டி வீதம் ஏற்ற இறக்கம் அதிகரிக்கும் முன்கூட்டியே செலுத்தும் அபாயத்தையும் அதிகரிக்கிறது. அழைப்பு போலதான் முன்கூட்டி செலுத்துற அபாயமும் காணப்படுது. மறுமுதலீடு ஆபத்து என்பது சந்தை வீதங்கள் வீழ்ச்சி அடையும் போது நிலையான வருமான பத்திரங்களிலிருந்து பணப்புழக்கங்கள் குறைந்த வீதத்தில் மறுமுதலீடு செய்ய வேண்டும் என்று வேண்டும். அதாவது இங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இதை நாங்க சொல்லுவோம். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் என்னன்னா நேரத்தோடு நாங்க முதலீடு செஞ்சத என்ன நடக்கும்டா திருப்பி பெறுற நேரம் இந்த வட்டியோ பிரின்சிபலோ முதிர்ச்சியில வட்டியோ எவ்ரி இந்த 6 மந்த் வட்டி கிடைக்கும், அல்லது முதிர்ச்சியில வட்டியும் பிரின்சிபலும் சேர்த்து கிடைக்கும். இந்த இதை நாங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ண போற நேரம் குறைந்த வட்டி வீதத்துல தான் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றதுதான் இந்த மறுமுதலீட்டு ஆபத்து, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். கடன் ஆபத்து என்பது ஒரு நிலையான வருமான பத்திரத்தை வழங்குவர் கடன் மதிப்பு மோசமடைந்து தேவையான வருவாயை அதிகரிக்கும் மற்றும் பத்திரத்தின் மதிப்பை குறைக்கும் அபாயமாகும். இது என்னன்னா ஒரு ஆள் இஷ்யூ பண்ணாரு, அவர் திருப்பி செலுத்துவாரா இல்லையான்ற ஒரு நிலம் ஏற்படுகின்ற நேரம் அதிகரிக்கின்ற நேரம் பத்திரத்துல பெறுமதி குறையும், அதுக்கான வட்டி வீதம் கூடும். கடன் ஆபத்து என்பது ஒரு நிலையான வருமான பத்திரம் வழங்கப்பவரின் கடன் மதிப்பு மோசமடையும். அவர்கிட்ட அந்த கிரெடிட் வேர்தினஸ் கிரெடிட் அவர்கிட்ட நம்பகத்தன்மை அல்லது திருப்பி சொல்றதுக்கான அந்த கெப்பாசிட்டி குறைவு அடைகிறது தான் நாங்கள் இதை இங்க குறிப்பிடலாம். மற்றும் பத்திரத்தின் மதிப்பு குறைக்கும் அபாயமாகும். ஒரு குறிப்பிட்ட சிக்கலுக்கான திரவத்தன்மை காரணமாக ஒரு நிலையான வருமான பத்திரத்தை விற்பனை செய்வது நியாயமான சந்தை மதிப்பை விட குறைந்த விலையில் செய்யப்பட வேண்டும் என்ற அபாயத்துடன் திரவத்தன்மை ஆபத்துள்ளது. லிக்விடிட்டி இஷ்யூண்டா லிக்விடிட்டின்னா நாங்கள் விற்க போற நேரம் சரியான பெருமதிக்கு எங்களுக்கு வித்து கொள்ளலாம், வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லை, குறைஞ்ச விலையை தான் கேட்பாங்க, அதுதான் லிக்விடிட்டி ரிஸ்க். அந்நிய செலாவணி பணப்புழக்கத்தின் மதிப்பு குறித்த நிச்சயமற்ற தன்மையிலிருந்து ஒரு முதலீட்டாளருக்கு அவரது சொந்த நாணயத்தின் அடிப்படையில் பரிமாற்ற வீத ஆபத்து ஏற்படுகிறது. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க் லிக்விடிட்டி ரிஸ்க் ஒன்று தெரியும், தேவையான டைம்ல தேவையா கேஷா மாற்றி போறதுக்கு இருக்கிற சிக்கல், அப்படி மாற்ற போனா குறைந்த விலையில மாற்ற வேண்டிய அபாயங்கள் காணப்படுறது. அந்நிய செலாவணின்னா ரைஸ் ஃப்ரம் நாங்க certain about the value of foreign currency. நாங்கள் foreign currencyல எங்களோட சொத்துல வச்சிருந்தா அந்த அந்நிய செலாவணியில் ஏற்படுகிற மாற்றம் அது பாதிக்கும். அல்லது நாங்க வெளிநாட்டு லோன்ல முதலீடு செஞ்சுக்கிறோம், அந்த நாட்டோட கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் குறைவடையுதுண்டா, டிப்ரிஷியேட் ஆகுதுண்டா, அதை திருப்பி நாங்க பெறுற நேரம் எங்களுக்கு குறைந்த அளவான தொகை தான் கிடைக்கும். பணவீக்க ஆபத்து எதிர்பாராத பணவீக்க ஆபத்து என்றும் இன்னும் விளக்கமாக பர்ச்சேசிங் பவர் வாங்கும் திறன் ஆபத்து என்றும் விரிவுபடுத்தலாம். ஒரு பத்திரத்தின் பணப்புழக்கங்கள் வாங்கும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளவு குறித்த இந்த நிச்சயமற்ற தன்மை பணவீக்க ஆபத்து என இங்கு குறிப்பிடப்படுகிறது. பணவீக்க ஆபத்துன்ற கிடைக்கிற அந்த பணத்துல பெருமதி குறைந்து போற, அது பர்ச்சேசிங் பவர் குறைந்து போறதான் நாங்க பணவீக்க ஆபத்து என்று நாங்க குறிப்பிடுகின்றோம். அழைப்பு விருப்பங்கள், முன்கூட்டியே செலுத்தும் விருப்பங்கள் அல்லது புட் விருப்பங்கள், புட் விருப்பம் என்ற முன்கூட்டியே விற்பனை செய்கின்ற விருப்பங்கள் போன்ற உட்பொதிக்கப்பட்ட விருப்பங்களை கொண்ட நிலையான வருமான பத்திரங்கள் ஏற்ற இறக்கம் உள்ளது. வட்டி வீத ஏற்ற இறக்கத்தின் மாற்றங்கள் இந்த விருப்பங்களின் மதிப்பை பாதிக்கின்றன. இதனால் உட்பொதிக்கப்பட்ட விருப்பங்களுடன் பத்திரங்கள் மதிப்புகளை பாதிக்கின்றன.
அதாவது விலைகள் ஃப்ளக்சுவேட் ஆகிற நேரம், அதாவது உட்பதிக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் இது கால் புட் ஆப்ஷன்ஸ், அந்த ஆப்ஷன்ஸில் பொறுத்தவரையில் அதனூடாக அது எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. உதாரணமாக விலை குறையிற நேரம் அந்த ஆப்ஷன் வந்து பாதிக்கும். நிகழ்வு ஆபத்து என்பது நிதி அபாயங்களுக்கு வெளியே உள்ள அபாயங்களை உள்ளடக்குகின்றது. கொஞ்சம் மன்னிக்கணும். ஈவன் ரிஸ்க் நிகழ்வு ஆபத்து என்பது நிதி அபாயங்களுக்கு வெளியே உள்ள அபாயங்களை உள்ளடக்கியது. இயற்கை பேரழிவுகள் மற்றும் கார்ப்பரேட் கையகப்படுத்தல் ஏற்படும் அபாயங்கள். அதாவது இயற்கையான அழிவுகள் ஏற்படுகின்ற நேரம் சில நிறுவனங்கள் இல்லாம போகலாம். இந்த நிறுவனங்கள் அழிஞ்சு போற நிலைமைகள் ஏற்படலாம். சுனாமிக்கு ஒரு ஹோட்டல் அடிபட்டு போகலாம். அந்த ஹோட்டல் அல்லது இப்ப நிறைய ஹோட்டல்ஸ் அப்ப அந்த ஈவெண்டால அவங்க வழங்கின அந்த பொண்டை திருப்பி செலுத்த மாட்டாங்க, அதுக்கான பணத்தை திருப்பி செலுத்த மாட்டாங்க. இப்படியான சூழ்நிலைகள் ஏற்படலாம். அடுத்து கையகப்படுத்தல்ன்றது வந்து ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை பொறுப்பேற்கிறது, கொள்வனவு செய்கிறது, அதனாலேயும் பாதிப்புகள் ஏற்படலாம். இறையாண்மை ஆபத்து என்பது முதல் சொத்து நாட்டை தவிர வேறு நாடுகளில் வாங்கிய ஒரு இறையாண்மை பத்திரத்தின் கடன் அபாயமாகும். நாங்கள் ஃபாரின் பொண்டை வாங்கியிருந்தால் அதுக்கு காணப்படுகின்ற அந்த நாட்டில் ஏற்படுகின்ற ரிஸ்க்களை குறிப்பிடலாம். எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க், இவைகள் அந்த நாட்டோட இந்த ரேட்டிங் இவையெல்லாம் அதில் உள்ளடங்கும். ஓகே, இதோட இந்த செக்ஷன் முடியுது. நாங்கள் இதோட இதை நிப்பாட்டுவோம். ஆஃப்டர் இந்த இதோட முடியுது. நான் கவர் பண்ணின ஏரியாவை கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன ரீகப் பண்ணுறேன். டியூரேஷனை பார்த்தோம், ப்ரைஸ் சென்சிட்டிவிட்டி, ப்ரைஸோடு அது எப்படி தொடர்படுது, பொன் சென்சிட்டிவிட்டி. அடுத்தது பத்திர விலை திறன், அந்த விஷயத்தை பார்த்தோம். டியூரேஷன் பத்திரத்தின் விலை ஏற்ற இறக்கம் பார்த்தோம். calculation of duration பார்த்தோம். duration, interpretation of duration பார்த்தோம். ஈல்டுக்கும் அந்த பிரைஸுக்கும் இடையிலான தொடர்பு, இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் என்ற விஷயத்தை பார்த்தோம். calculation of duration பார்த்தோம், எப்படி கால்குலேட் பண்ணணும்ன்றது. டியூரேஷன் வந்து percentage change in price as a percentage change in yield. கன்வெக்சிட்டி, ஏன் கன்வெக்சிட்டி முக்கியம், எப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் கன்வெக்சிட்டி தேவை என்றால் அந்த ஈல்ட் கேவ் வந்து ஸ்லோப் வந்து கன்வெக்ஸ் ஆகிக்காது ஒரு போதும், ஆகவே அந்த இடத்துல அது தேவைப்படும். கன்வெக்சிட்டி, ரிஸ்க் ஆஃப் பாண்ட், பல வகையான வட்டி வீதத்துக்கான அபாயத்தை பார்த்தோம். முன்கூட்டியே திருப்பி செலுத்துறதுனால ஏற்படுகின்ற அபாயத்தை பார்த்தோம். மறுமுதலீட்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்ன்றதை பார்த்தோம். கடன் பத்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட சிக்கலுக்கான திரவத்தன்மை என்ற லிக்விடிட்டி ரிஸ்கை பார்த்தோம். அந்நிய செலாவணி பணத்தின் மதிப்பு பார்த்தோம். பணவீக்க ஆபத்து, அழைப்பு ஆபத்து, நிகழ்வுகளால் ஏற்படுகின்ற ஆபத்தையும் பார்த்தோம். இப்படியான பல விஷயங்களை நாங்கள் இதோட பார்த்துக்கிறோம். ஆகவே இந்த இடத்தோடு நாங்கள் இந்த நிப்பாட்டுறோம். ஓகே.